அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவசிவா அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். வித்யாபதி அம்மா, திருச்சம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதன் பிடியதன் உருமை குளமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளின் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வலமுறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. புவனேஸ்வரியம்மா நாலூர் துதி பாடுங்க. வாயனம்மா. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மெகப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திருத்தால் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம குடும்பத்துல, ஈசன் குடும்பத்துல ஒரு சிறப்பான, எப்பயுமே நம்ம தேவாரம், திருவாசகம், அகத்திய தேவார திரட்டு, அபிராம அந்தாதி, வேல்மாறல், அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் எப்படி படிச்சுட்டு இதர் சார்ந்த நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் நம்ம சித்தாந்தம் பயிரவே இல்லை. நம்ம குரூப்ல சித்தாந்தம் எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், அடியானும் சேர்த்துதான். அந்த மாதிரி இருக்க அடியார்களுக்கு எல்லாம் நம்ம உண்மை விளக்கம், அதாவது நம்ம சித்தாந்த 14 சாத்திரத்துக்கு அடிப்படை உண்மை விளக்கம். அந்த 36 தத்துவம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அந்த வகையில வணக்கம்மா. அந்த வகையில நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல சித்தாந்தத்தை முதல்ல பயிற்சி பண்ணி, எல்லாமே படிக்க முடியலன்னா கூட முக்கியமா உண்மை விளக்கம், சிவஞான போதம் அப்படின்ற சில தலைப்புல இருக்கிற அந்த 14 சாத்திரத்துல கொஞ்சம் நம்ம எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடியார்கிட்ட பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில ரொம்ப நாளா நம்ம ஐயாட்ட கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த அனுபதி கூட நம்ம விளக்கம் கண்டு கேட்டுட்டோம். ஆனா நம்ம சித்தாந்தம் நம்ம கொஞ்சம் கூட பயிலையேன்னு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. நம்ம ஐயாட்ட ரொம்ப நாள் கேட்டதுக்கு என்னங்க, இன்னைக்கு எம்பெருமான் திருவருளால இன்னைக்கு நடைபெற இருக்குது. இந்த உண்மை விளக்கம் நல்ல சிறப்பான முறையில இறைவன் துணை புரிந்து நல்ல எல்லாருக்கும் புரியும்படியாக எத்தனை அமர்வு இருந்தாலும் நல்ல சிறப்பா நம்ம எல்லாருமே கேட்டு பயன்பெறணும். அது கேட்கறது மட்டும் இல்லாம அந்த பயன் பெறணும். நம்ம அது வழியா நம்ம அது செல்லணும். என்னன்னா எல்லாமே சொல்ற ஒரு கருத்து தான் இருந்தாலும் அது தெரிஞ்சு அதை கடைப்பிடிச்சா ரொம்ப சிறப்பு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஐயாவை இன்னைக்கு இந்த வகுப்புல இணைந்து எல்லா அடியார்களுக்கும் ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு குருமாரா, ஒரு குருவாயிட்டு இன்னைக்கு அவரை வரவேற்கிறோம். அந்த வகையில தேவசேனாபதி ஐயாவை வருக வருக என்று நம்ம குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அது மட்டும் ஐயாவுடைய சிறப்பு நம்ம எப்படி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவர் தொண்டு மிக ஆற்றக்கூடிய ஒரு தொண்டு. ஏன்னா நம்ம வேலுண்டமனை குடும்பத்திலையும் திருவாசக சிந்தனை குடும்பத்திலையும்
பழ அடியார் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழ அடியாரா இருந்து நீண்ட காலமாக அந்த குடும்பத்தில் தொடர்பு கொண்டிருக்காரு. வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகள் பற்றி அவர் நிறைய ஒரு எழுதி அடியார்களுக்கு எல்லாருக்கும் புக்கு வழங்கியிருக்கிறாரு. அதன் வழியா நானும் அவங்களுடைய அப்பதான் அவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு அடியார்னு சொல்லலாம். அது ஆன்மீகத்துக்கு நம்ம எல்லாரும் ஆட்கள் தேடுவோம், அங்கங்க எல்லாமே தேடிட்டு இருப்போம், ஒவ்வொரு குருமார்களா தேடிட்டு இருப்போம். அந்த வகையில நமக்கு எளிமையா கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே நமக்கு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு சிறப்பான முறையில ஆற்றப்படுறாரு. அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் திருவாரூர் ஆதீனத்துல தான் பயிற்சி பண்ணியிருக்கிறார். திருவாரூர் ஆதீனத்துல பலகாலம் இருந்து பெரிய பேராசிரியரா இருந்து அந்த நேர்முக பயிற்சி மையம் அங்கங்க திருவிதி மையம், கடலூர் மையம், அந்த மாதிரி ஒவ்வொரு மையத்திலையும் நடந்து இருக்கக்கூடிய அந்த 14 சாத்திரத்தை ஐயா நேர்முக பயிற்சி மையமாக 7 ஆண்டுகள் பேராசிரியரா பதவியேற்று சிறப்பான முறையில பணியாற்றக்கூடியவர் ஐயா. அவருடைய பட்டம்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. நம்ம சித்தாந்த வித்யாநிதி, சித்தாந்த ரத்தினம், சைவ சித்தாந்த சுடர் அப்படின்னு கைலி அறக்கட்டளையிலும் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஐயா. அதாவது அவருடைய படிப்புக்கும் இந்த தமிழுக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவர் படிச்சது கல்வியல், மேக்ஸ் படிச்சிருக்காரு, இயற்பியல் படிச்சிருக்கிறாரு. அதுல முதுகலை பட்டம் பயின்று எம்எஸ்சி படிச்சிருக்காரு, எம்எட் பண்ணிருக்காரு, எம்ஃபில் பண்ணிருக்கிறாரு. பல பட்டங்கள் வாங்கியிருந்தா கூட இந்த ஆன்மீகத்துல சிறந்த பட்டம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா. அந்த மாதிரி ஐயா சித்தாந்த வித்யாநிதி அந்த மாதிரி பெரிய பட்டம் வாங்கினவரு. அவர் மூலியமா நம்ம எல்லாமே கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் ஊர் சொந்த ஊர் சேத்தியாத்தோப்பு அருகில வண்ணத்தூர்னு ஒரு ஊர்ல தான் ஐயா வசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப மகள் வீட்டுக்கு அப்பப்ப ஒரு வயதான காலத்துல நம்ம எங்க ஓய்வு எடுக்க முடியுது, அந்த மாதிரிலாம் எல்லாம் பெண்கள் வீட்டுக்கு போய் அங்கேயும் போய் தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய பணிய. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ஐயாவுடைய சிறப்புனா அவருடைய தாய் தந்தார்களே எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, தாய் தந்தாரை நல்லா கவனித்து அந்த ஊர்ல இருக்கிறையும் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அது மாதிரி சிறப்பான ஒரு பணி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வண்ணத்தூர்ல மாணிக்கவாசருடைய குரு பூஜை தொடர்ந்து செஞ்சிருவோம். நம்மளாம் ஒரு பதிவு ஒரு நாளே நம்மளால அனுப்ப முடியல. ஐயோ இன்னைக்கு அனுப்பணுமா பதிவு அப்படின்ட்டு கண்ணு முடிச்சு செய்யறானா 40 ஆண்டுகளாக விடாம அந்த மாணிக்கவாசருடைய குரு பூஜையை இன்றாலும் நடத்தி கொண்டு வருகிறாரு. அவ்வளவு சிறப்பான முறையில இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதாவது ஸ்கூல்ல ஆசிரியரா 33 ஆண்டுகளாக இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியராக 3 ஆண்டுகள் சேத்தியாத்தோப்பிலே நல்ல சிறந்த பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறாரு. அதன் பிறகு தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று அவருடைய பணிவு ஓய்வு பெற்றுள்ளார். எப்பயுமே ஒரு பதவினா அப்படியே போக மேல் மேல் மேல முன்னேற்றம் அடைந்து தலைமை பேராசிரியராகவும் இருந்து அவர் பணிவு ஓய்வு பெற்றிருக்காரு. நம்ம வேலுண்டவினை குடும்பத்தின் சார்பாக நிறைய கருத்தெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அடியார். அது மட்டும் இல்லாம நம்ம பத்திரிகை ஆசிரியர்ல ஒரு இதழ ஆசிரியராகவும் அந்த தொடர்புலயே அதுல இருக்கிறார் ஐயா. நம்ம திருவாசந்தனையில நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் சொன்னா கூட அவர் தலைப்பு எடுத்து சொல்ற விதமே ஒரு தனி. ஐயா வந்துட்டாருனாலே நாங்க எல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவோம். நாமளாவது அறகுறையா ஏதாவது 1 2 சொல்லி அங்கங்க அப்படியே தொட்டு விட்டுடுவோம். ஆனா ஐயா முழுமையா அதை உணர்ந்து அந்த சொல்ற விதமே ஒரு அழகா இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியார். நம்ம எல்லா அடியார்களும் நம்ம எல்லாமே சொல்லுவோம், அவருக்கு நாங்க ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம். ஏன்னா காட்டுக்கு ஒரு ராஜான்ற மாதிரி எங்க குடும்பத்துக்கு அவர் ஒரு சிங்கராஜா. அந்த மாதிரி ஒரு சிங்கராஜாவா இன்னைக்கு திகழ்ந்து சிறந்து விளங்கக்கூடிய ஐயாவை நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக, வேலுண்டவினை குடும்பத்து சார்பாகவும், திருவாசன குடும்பத்து சார்பாகவும், ஏன்னா மற்ற அடியார்கள் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க, அவர்கள் குடும்பத்து சார்பாக ஐயாவே வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய திருவடி தாமனுடைய சென்னிமேல் சுட்டி வணங்கி அவர் பாத பூஜை எல்லாம் செய்து அவரை வரவேற்கிறோம். ஐயா நீங்கள் உங்கள் வசங்கயா வகுப்பு ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரை செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி
ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே சைவ சித்தாந்தத்தில் உண்மை விளக்கம் என்கிற ஒரு நூலை தொடங்குவதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அந்த திருவருளுக்கு, இறைவனுடைய திருவடிகளுக்கு எனது மனம் வழிமைகளினாலே வணக்கம் செலுத்தி, இந்த ஈசன் குழுவில் பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற அம்மையார் அவர்கள் வரவேற்புரையிலே சொன்னது போல பல மாதங்களாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது. எனவே இன்று தொடங்கிவிடலாம் என்று நான் அம்மையாரிடம் சொன்னேன். அதை போலவே இன்று நாம் தொடங்கி இருக்கிறோம். எனவே அம்மையார் அவர்களுடைய திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி, நான் சார்ந்திருக்கிற வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், இங்கே இந்த இணையத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் நான் மனம் மொழிமைகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்தாந்த சென்னரியிலே என்னை ஈடுபடுத்திய மெய்ஞான வள்ளல் திரு கே வைத்தியநாதன் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை உச்சி மேல் சூட்டி உவக்கின்றேன். மேலும் எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த சித்தாந்த சென்னரிக்கு பல மையங்களிலே பேராசிரியராக என்னை நியமித்து பல ஆண்டு காலம் அந்த பணி செய்ய வைத்த திருவாவடுதுறை ஆதீனகர்த்தா, இப்போ இருக்கிறவருக்கு முன்னாடி இருந்த ஆதீனகர்த்தர் அவர்களுடைய கருணையினாலே அடியேன் பேராசிரியராக இருந்தேன். அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும், இப்பொழுது இருக்கிற 24வது பட்டம் சீர்வளர்சீர் சுவாமிகள் அவர்களையும் நான் இந்த நேரத்திலே திசை நோக்கி தொழுது என்னுடைய பணியை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். அம்மையார் அவர்கள் சொன்னது போல, பொதுவாக எல்லோரும் திருமுறைகளை படித்திருப்பார்கள், சித்தாந்தம் படித்திருக்க மாட்டார்கள். இங்கே இந்த குழுமத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் சித்தாந்தமும் படித்திருக்க கூடும். ஆனாலும் கூட படித்தவுடன் உடனே கொஞ்ச நாள் அவனை மறந்துடும். காரணம் என்னன்னு கேட்டால், அது நம்மோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. இப்போ திருமுறை இருக்குன்னு சொன்னால், அம்மா அவங்க முதல் திருமுறை இந்த பதிகம் படிங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம படிக்கிறோம். ஆக நம்மோடு தினம் தொடர்பில் இருக்குது. அதே போல அங்கங்கே முற்றோதல், திருவாசக முற்றோதல் நடைபெறுகிறது. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சித்தாந்தத்துக்கு அந்த மாதிரி இல்லை, அது தனியாக இருக்கு. ஏன் அது தனியாக இருக்கு? சித்தாந்த நூல்கள் தேவைதானா? அதில் என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தை, நூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முன்னுரைகளை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நூலுக்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். பொதுவாக ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டுமானால் 2 வழிகள் உள்ளன. ஒன்று உணர்வு பூர்வமாக, இன்னொன்று அறிவு பூர்வமாக. உணர்வு பூர்வமான பக்தி, அவங்களுக்கு சினிமா பாடல்கள் தெரியும், ஒரு சில பாடல்கள் தெரியும். அவங்க உணர்வு பூர்வமாக இறைவனை உணர்ந்து வழிபடுபவர்கள். ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க. ஏன் நம்ம கடவுளை வழிபடணும்? கடவுளை கும்பிட்டு தான் ஆகணுமா? கடவுள் இருக்கிறாரா? அதற்கு என்ன பிரமாணம்? நாமெல்லாம் யாரு? நான் யார்? குருங்கிறவர் யார்? தீட்சை கொடுக்கணும்னா என்ன? தீட்சைங்கிறது என்ன? அதை கட்டாயம் ஒருத்தர் பெற்றுதான் ஆகணுமா? அப்படின்னு பலவிதமான கேள்விகளை கேட்டு அறிவு சார்ந்து இறைவனை அடைய விரும்புவார்கள். அப்ப சிலர் உணர்வுபூர்வமா இருப்பாங்க, சிலர் அறிவுபூர்வமா இறைவனை அடைய முயற்சிப்பார்கள்.
ஒரு பையன் வந்து கல்லூரி விடுமுறைக்கு வீட்டுக்கு வரான்னு வச்சுங்களேன், உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னப்பா ஒழுங்கா சாப்பிட்டியா, ஏன் இப்படி இழைச்சி போயிட்ட அப்படின்னு உணர்வுபூர்வமான கேள்வியை கேட்பான். ஆனா அப்பா என்ன பண்ணுவாரு, என்ன தேர்வுலாம் நல்லா எழுதுனியா, நல்ல மார்க் வந்துருமா, அரியர்ஸ் ஏதாவது வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. எனவே ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறிவுபூர்வமாகவும் அம்மையார் வந்து உணர்ச்சி பூர்வமாகவும் இருப்பாங்க. ஆக ஒரு சமயம் என்பது உணர்வுபூர்வமாக இறைவனை அடைய வேண்டும் என்பவர்களுக்கும் அறிவுபூர்வமாக இறைவனை அடைய வேண்டும் என்பவர்களுக்கும் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம சமயம் சைவ சமயம், இதுக்கு மேல எந்த சமயமும் இல்லைன்னு சொல்றோம். எனவே இந்த சமயமானது இந்த 2 வழியை பின்பற்றுபவர்களுக்கும் வழி சொல்லியாக வேண்டும். அப்படி வழி சொல்றதுனால தான் நம்ம சைவ சமயத்தை மிகச்சிறந்த சமயம் என்று சொல்றோம். அப்ப உணர்வுபூர்வமா இறைவனை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு பக்தி மார்க்கம்னு சொல்றோம். அறிவுபூர்வமா இறைவனை அடையணுங்கிறவங்களுக்கு தத்துவ மார்க்கம்னு சொல்றோம். அப்ப நம்ம நினைக்கலாம், அப்ப பக்தி மார்க்கத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு நினைச்சா அப்படி கிடையாது. அது அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும், உணர்வு மிகுந்து இருக்கும், மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி அறிவு இதுல பாத்தீங்கன்னா உணர்வு கம்மியா இருக்கும், அறிவு மேலோங்கி இருக்கும். ஆக நம்ம இது இல்லை அது இல்லைன்னு நினைக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். எனவே கடவுளை அடையக்கூடிய வழியில பக்தி மார்க்கம், அதுதான் உணர்வு மார்க்கம்னு சொல்றோம், உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க. அதே போல அறிவு மார்க்கம் அப்படின்னா அவங்க கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கிறது. இப்போ பக்தி மார்க்கத்திற்கு உரிய நூல்கள் தான் இந்த தோத்திர நூல்கள். அந்த தோத்திர நூல்களை தான் 27 அருளாளர்கள் நமக்கு 12 திருமுறைகளாக தொகுத்து வைத்திருக்கிறார். அந்த 12 திருமுறைகளை நாம முற்றோதல் செய்து கொண்டிருக்கிறோம், தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நூல்கள் நமக்கு அதை பத்தி நம்ம, ஏன்னா அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அடுத்தது சொல்றேன். இந்த நூல்களை ஏன் தொகுக்கணும், 12 திருமுறைகளா ஏன் தொகுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போதுதான் அது காப்பாற்றப்படும். சப்போஸ் ஒரு சில நூல்கள் தவறினாலும் கூட எங்க 9ஆம் திருமுறையை காணும், எங்க 11ஆம் திருமுறையை காணும் அப்படின்னு மற்றவர்கள் தேடி அதை மீண்டும் சேர்ப்பார்கள். அதனால தான் தொகுத்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு கிடைச்சது. அதனாலதான் சங்க காலத்துல கூட 8 தொகை 10 பாட்டு ஆகிய நூல்களை தொகுத்திருந்தார். அப்படி அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு தான் திருமுறைகளாக தொகுத்தார்கள். அந்த திருமுறைகள் நமக்கு பக்தி மார்க்கத்தை காட்டுகின்றன. இங்க வருவோம். உணர்வுபூர்வமா சொன்னதை தத்துவ மார்க்கம்னு சொல்றோம். தத்துவ மார்க்கத்துல என்ன பண்ணுவாங்க, சாத்திரங்கள் சொல்லுவார், தத்துவங்களை சொல்லுவார். இவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்வார்கள். இவர்கள் அப்படி இல்லை, ஒரு இடத்துல இருந்து உபதேசம் செய்வார், தீட்சை கொடுப்பாங்க. இவங்க இறைவனை பற்றிய தத்துவங்களை அடுத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதனாலதான் சைவ சமய குரவர்கள் 4 நின்று கொண்டிருந்தார்கள், இந்த 4 பேரும் உட்கார்ந்து இருப்பார். இந்த தத்துவ நூல்கள் சாத்திர நூல்கள் சொல்லப்படுகிறது. இது 14 நூல்கள் இருக்கின்றன. இதுல தலையாய நூல் என்பது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம். இதுதான் தலையாய நூல். மொத்தம் 14 நூல்கள்ல சிவஞான போதம் எழுதுவதற்கு முன்னாடியே 2 நூல்கள் எழுதப்பட்டு விட்டன. அது என்னன்னு கேட்டா திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும். இது புதுசா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், இது ஒரு நூலினுடைய பெயர். அந்த நூலுக்கு உள்ள போகும்போது அது என்ன சொல்லுது ஏதுங்கிற விவரங்கள் நம்ம சொல்லுவோம். ஆக அந்த நூலுடைய பெயரை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இது திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார் அப்படிங்கிற 2 நூல். இப்போ ஒரு நூல் சொன்னா சிவஞான போதம். அதுக்கு பிறகு இந்த மெய்கண்டாருக்கு சீடர் அவர் அருள்நந்தி சிவம், அவர் 2 நூல் எழுதினார். அந்த நூல் சிவஞான சித்தியார் இருபா இருபகுது. ஆக மொத்தம் 5 நூல் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த அருள்நந்தி சிவத்தை கூடயே உடன் சாலை மாணாக்கராக ஒன்றாக படித்தவர் தான் நாம பார்க்க இருக்கிற உண்மை விளக்கத்தை எழுதிய திருவதிகை மனவாசகம் கடந்தா என்பவர். அதுதான் நம்ம உண்மை விளக்கம்ங்கிற நூலை பார்க்க போறோம். அது ஒரு நூல். 14 நூல்கள்ல பார்க்க போற, இனி வரும் அமர்வுகளில் படிக்க போற இந்த உண்மை விளக்கம்ங்கிறது இவர் எழுதிய நூல். அதுதான் திருவதிகை மனவாசகம் கடந்தார் எழுதி அருளினார். அதுக்கும் பிறகு மறைஞான சம்பந்தன்கிறது ஒருத்தர். அவர் எந்த நூலும் செய்யவில்லை. மறைஞான சம்பந்தருக்கு பிறகு உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்களை செய்திருக்கிறார். அது சித்தாந்த அட்டகம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம்.
அஷ்டமி சொல்றோம், அந்த மாதிரி 8. அப்ப 8 நூல்கள் சேர்ந்த தொகுதியை அட்டகம் என்று சொல்கிறார்கள். ஆக இதுல ஒரு 8, முன்னாடி ஒரு 2, 1 3, அப்புறம் 2, ஆக மொத்தத்துல 14 நூல்கள். இந்த நூல்கள்லயே முதல்ல சித்தாந்தம் கற்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதல் வாயில் என்னன்னு கேட்டா இந்த உண்மை விளக்கம் தான். ஏன்னு கேட்டா இது தத்துவங்களை சொல்கிறது, மிக எளிமையாக சொல்கிறது. ஏன்னா முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போதே அது இதுன்னு சொன்னோம்னா படிக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளவு சிரமமா இருக்கு போல இருக்கே, இதை படிக்கணுமா அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் திருவருளினாலே நமது திருவதிகை மனவாசகம் கடந்தார் நமக்கு உண்மை விளக்கம் என்ற நூலை எளிய முறையிலே எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம 2 பாதைகள் சொன்னோம். அப்ப அந்த 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு குழப்பம் ஏற்படுமா, ஏதாவது முரண்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் இருக்காது. ஏன்னா உணர்வு பூர்வமா போனாலும் கூட நாம இறைவனுடைய திருவடியை தான் போய் சேர போறோம். அதே போல தத்துவ மார்க்கமா தெரிஞ்சுக்கிட்டு போனாலும் கூட நாம் அடையக்கூடிய இடம் இறைவனுடைய திருவடி. ஆக இந்த 2 வழிகளிலே சென்றாலும் கூட போய் சேரக்கூடிய இடம் இறைவனுடைய திருவடி என்பதனாலே அவற்றிற்குள் எந்த விதமான முரண்பாடுகள் இல்லை, குழப்பம் ஏற்படுத்தாது. ஆக இந்த 2ஐயும் நமக்கு 2ஐயுமே நாம் செய்யலாம், அல்ல ஒன்றை உறுதியாக பற்றி கொண்டு செய்யலாம். ஆக தத்துவத்தை தெரிந்து கொண்டு அதை நமக்கு தெரியும், அதை நம்ம பின்னாடி பின்பற்றுவோம் அப்படின்னு இப்போ நம்ம இந்த சித்தாந்த நூல்களை பயில வந்திருக்கிறோம். உண்மையிலேயே சித்தாந்த நூல்களை பயில வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இதில் சேர்ந்திருக்கிற இப்பொழுது இணையத்திலே இருக்கிற அத்தனை பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா சித்தாந்தத்தை பல பேர் கேட்டாதான் அது இன்னும் 4 பேத்துக்கு போய் சேரும். அதிலும் நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள், இவர்களுக்கு சொன்னோம்னா தான் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தத்துவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனவே மகாத்மா காந்தி சொல்லுவாராம், அதாவது தனியா ஒரு தீக்குச்சியை எரி வைக்கிற மாதிரி தான் ஆண்களுக்கு படிக்க வைக்கிறது, தாய்மார்களை படிக்க வைக்கிறது எப்படின்னா ஒரு விளக்கு ஏத்துற மாதிரி. அது பலருக்கு வெளிச்சம் கொடுக்கும், தீக்குச்சி அப்பவே அணைஞ்சிரும். எனவே பொதுவாகவே ஆண்களுக்கு சொல்றதை விட பெண்களுக்கு சொல்வது மிகவும் எளிது, அவர்கள் ஏற்பார்கள், அதனால் பலருக்கு பலன்படும். அதனால தான் நாம இப்ப இதை சொல்றோம். இப்போ மேலும் சரி, ஏன் குழப்பம் ஏற்படாது, ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னு சொன்னால், பக்தி மார்க்கத்துல மிக குறுகிய நாள்ல 6 நாள்ல இறைவனுடைய திருவடியை அடைந்தவர் நம்ம கண்ணப்ப நாயனார். ஏன்னா அவருடைய அன்புக்கு ஈடாக இதுவரைக்கும் யாரும் இல்லை. அதனாலதான் மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், ஏன்னா அவர் நம்முடைய அன்பையும் பார்க்கிறாரு, கண்ணப்பருடைய அன்பையும் பார்க்கிறாரு, இன்னும் பல இங்க இருக்கிற அத்தனை கோடி ஜீவராசிகளுடைய அன்பையும் பார்க்கிறார். பார்த்துட்டு தான் பார்த்தார், கண்ணப்பனுடைய அன்புக்கு யாராவது ஈடுகட்ட முடியுமா? அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பின்னு சொல்லி அந்த கண்ணப்ப நாயனார் குடும்பத்தேவரை பார்க்கறதுக்கு காலத்தி மலையில ஏறுறார். அது பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றார், எப்படி ஒரு மனிதன் 36 தத்துவங்களை படிப்படியாக கடப்பானோ அதை போல அவர் சோபான முறையில் கடந்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சோபான முறையில 36 தத்துவங்கள் என்பதையும் நம்ம தோத்திர நூலாகிய பெரிய புராணம் கண்ணப்பர் வாயிலாக சொல்லி இருக்கிறது என்றிலிருந்து இதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப பெரிய புராணத்திலையும் அவங்க சாத்திரங்களை சிலது கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, திருமந்திரம் இருக்கு பாருங்க, தோத்திரத்தில் ஒரு சாத்திரம், திருமந்திரம் ஒரு சாத்திர நூல் தான், ஆனா இது தோத்திர நூல்லே வந்திருக்குங்கிறதுனால தோத்திரத்தில் ஒரு சாத்திரம்னு பாத்தீங்கன்னா திருமந்திரம் தோத்திரத்தில் இருக்க ஒரு சாத்திர நூல், அது நம்ம தெரிஞ்சு. அதே போல இங்க வருவோம், மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்துல அவர் என்ன பண்றாரு, முதல்ல பதி பாசம் பசு ஆகியவற்றை சொல்லிக்கிட்டே வந்தவர் கடைசி நூற்பாவில 12வது நூற்பாவில என்ன சொல்றார், மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் அப்படின்னா இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவேடத்தையும், திருவேடம்னா நம்ம திருநீரு உதிராட்சம் சிவ 5 எழுத்து ஆகியவற்றையும் ஆலயம் தானும் கோயிலையும் நாம அரண் என தொழுவே சிவபெருமானாகவே நாம் வழிபடுகிறோம்
அப்ப இது தோத்திரம். அடியார்களை வணங்குங்க, ஆலயத்தை வணங்குங்க அப்படின்னு 12வது சூத்திரத்துல சொன்னதுனால சாத்திரத்திலும் கடைசி 12வது நூற்பாவில தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சாத்திர நூல்களுக்கும் தோத்திர நூல்களுக்கும் வேறுபாடே கிடையாது, இரண்டும் ஒன்றுதான். அதனாலதான் அப்பர் பெருமான் சிவபெருமானை சொல்லுகிற பொழுது தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லுவார். அப்ப தோத்திரமும் அவர் தான், சாத்திரமும் அவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான், ஆக அனைத்து உயிர்களும் இந்த 2 பாதைகளையும் ஆராய்ந்து அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே பாதை இது. அடுத்தது, இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்களை பத்தி சொல்லணும். சித்தாந்தம் படிக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, நான் சித்தாந்தம் படிச்சவன் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம ஒரு ஆணவம் சேர்ந்துடும். நான் சித்தாந்தம் படிச்சவன், ஏன்னா தோத்திரத்தை விட கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சவங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆணவம் பொழுது வந்திருக்கிறது. ஆனா அந்த மாதிரி ஆணவ மலத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு ஆணவத்தை அறவே நீக்க வேண்டும். ஏன்னா சித்தாந்தம் பயின்றோம் அப்படிங்கிறது ஒரு ஆணவம் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். மற்றது தெரிந்தது போலவே ஒரு மொழியை தெரிஞ்சிருக்கிறோம், அந்த மொழி தெரிஞ்சா நமக்கு ஒன்றும் நம்ம ஆணவத்தால தெரிய போறது இல்லை. எனவே அந்த ஆணவ மலத்தை பற்றி தெரிந்து கொண்டே சிலர் ஆணவமாக இருக்கிறார்கள். எனவே ஆணவ மலத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அளவை குறைக்க வேண்டும் என்பதுதான் சித்தாந்த நெறி. அந்த நெறியை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம இந்த மாதிரி சொல்றோம். ஆக இந்த ஆன்மாவினுடைய உணர்வை இந்த தத்துவங்கள் நமக்கு உண்டாக்குகின்றன. இது சாதாரணமா மற்ற நூல்களை படிப்பது போல அப்படியே படிச்சுட்டு கடந்து போகக்கூடிய நூல்கள் அல்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம உணர்விலே சென்று சிந்தையிலே சென்று எந்த நேரமும் இதை சிந்திப்பவர்க்குத்தான் இது சித்திக்கும். ஆக இந்த தத்துவங்களை படிக்கும் போது நாம உணர்வு பூர்வமா உள்ளத்துல ஊன்றி, சாதாரணமா அப்படி கடைசியா அந்த பாட்டிலே சொல்ல போற பின்னாடி சொல்லும் போது உற்று கேள்பார். சும்மா சாதாரணமா கேட்கறதுக்கும் உற்று கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேட்கறதுன்னா சாதாரணமா சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உற்று கேள்னா அந்த பொருள் உணர்ந்து அது நம்ம உடம்புல ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதைத்தான் நம்ம உற்று கேளுங்கிற வார்த்தையில பின்னாடி பாடல்ல சொல்ல போறார். எனவே இது ஆன்மாவை சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. ஆகவே ஆணவ மலத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்க போறோம். அப்ப ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றோம். ஆனா இந்த 14 நூல்களுமே ஒரு 3 பொருள்களைத்தான் அடிப்படையாக சொல்லுகின்றன. அது என்னன்னு இப்ப நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். அப்படி 14 நூல்களும் அதையே சொல்றதுனால, ஏன் சார் ஒன்னே ஒரு நூல் படிச்சா போதாதா, 14 நூல்கள் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடுகளுக்கு வண்ணம் அடிக்கிறவங்கள பார்த்துருக்கலாம். முதல்ல ஒரு வண்ணம் அடிப்பாங்க, அதோட அப்படியே அடிச்சிருக்க மாட்டாங்க, அதை காய விட்டு மீண்டும் 2வது கோட்டிங்னு சொல்லி 2வது ஒரு வாட்டி அடிப்பாங்க. மீண்டும் அதை காய வச்சு அது மேல 3வது கோட்டிங் அடிப்பாங்க. ஏன் அந்த வண்ணத்தை ஒரே கோட்டிங்கில் அடிச்சிடக்கூடாதான்னு கேட்டா அப்பதான் அது தெளிவாக தெரியும். எனவே வீடுகளுக்கு எப்படி வண்ணம் தீட்டுகிற போது மீண்டும் மீண்டும் காய வைத்து ஒரு 2-3 கோட்டிங் அடிக்கிற போல 14 நூல்களும் ஒரே செய்தியை சொன்னாலும் அவர்கள் உணர்ந்ததை இந்த நூல்கள் வாயிலாக சொல்கிறார்கள். அதனால தான் 14 நூல்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதற்கு முதல் நூல் உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கத்தை நான் முன்னாடியே சொன்ன, இதை அருளியவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அப்படின்னு சொன்ன. ஆக பக்தி கொஞ்சம் கொஞ்சமா முதிர தத்துவத்தை பெறலாம். இந்த தத்துவத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் இருந்திருக்கிறார், மனவாசகம் கடந்தார் இருந்தார். அப்ப திருவதிகை என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது நமது திலகவதியாரும் திருநாவுக்கரசரும். ஏன்னா ஒரு முந்தா நாள் தான் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லா நமது குழுவில் இருக்க அடியார் பெருமக்களையும் நம்ம சந்திச்சோம். அதே போல இறைவனை நம்ம பாருங்க, ஒரு உணர்வு. நான் உண்மை விளக்கம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். முந்தா நாள் காலையில அவங்களுக்கு ஃபோன் பண்றேன், திருவதிகளை இந்த மாதிரி உலக அமைதி அமைதி தினத்துக்காக இத்தனை ஓதுவார்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிளம்பி வந்துட்டேன்.
பார்த்தா திருவதிகை மனவாசகம் கடந்தார், திருவதிகை வீரட்டானேஸ்வரர் அவரை என்னையே அழைச்சி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினைச்சிட்டேன். உண்மையிலே அந்த திருவருள் யாருக்கு வாய்க்கும் நினைச்சு பார்த்தோம்னா நானே எதிர்பார்க்கல. முந்தா நாள் காலையில வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது, திருவதிகை போறோம் அப்படிங்கிற காலையில 8 மணி வரைக்கும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட்ஸ் நான் கிளம்பிட்டேன். அங்க போய் அனைவரையும் பார்த்தோம், இறைவனுடைய திருவருளை பெற்றேன், உங்களுடைய அனைத்து அடியார் பெருமக்களுடைய குருவருளையும் பெற்றேன். நான் உண்மையிலே இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நான் அடையவே இல்லை. ஏன்னா நான் அதாவது எப்படின்னா விபத்தால நான் சித்தாந்த பேராசிரியர் ஆனவன். நான் அம்மா சொன்ன மாதிரி நான் இயற்பியல் ஆசிரியராக இருந்தேன். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் என்பதனால ஆங்காங்கே ஒரு சில பக்தி நூல்கள் எனக்கு தெரியும். உடனே என்னுடைய வைத்தியநாதன் ஐயா அவர்கள் சித்தாந்தம் படிக்கிறதுக்கு என்னை அழைத்தார்கள். உடனே அங்கே போய் அவர்கிட்ட படித்த உடனே எனக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்துட்டு என்னை பேராசிரியராக்கிட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு போதுமான தகுதி இருக்கிறதா என்பதை இந்த உண்மை விளக்கம் முடிவில் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இப்பவே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போய் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே ஆழ்ந்து கேளுங்கள். இதுல திருவதிகையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். திருவதிகை அங்க திலகவதியார் பல ஆண்டு காலம் தவம் செய்த இடம். திருநாவுக்கரசருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயர் அளித்த தலம் இறைவன் திருவீரட்டானேஸ்வரர் அவருக்கு அங்க திருநாவுக்கரசர் என்ற நாமத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பட்ட வீரட்டான தலங்கள்ல அதுவும் ஒன்று. காமனை எரித்தது, காலனை உதைத்தது அப்படின்னு ஒரு 8 தலங்கள் சொல்லுகிறார்கள். அதுல திரிபுரத்தை எரித்த தலம் அந்த திருவதிகை. அங்கே அடியார் அம்மா சொன்னாங்க, பக்கத்திலே அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல திருவதிகை மனவாசகம் கடந்தாருடைய சிற்பம் இருக்கிறது, பார்த்துட்டு போங்க ஐயான்னு சொன்னாங்க. பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து. அந்த மாதிரி திருவாசகம், அதாவது திருவதிகை போனீங்கன்னா மனவாசகம் கடந்தார் அவருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது, அதையும் சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். ஏன்னா உண்மை விளக்கம் என்கிற அறிமுக நூலை நமக்கு அளித்தவர் அந்த பெருமானார் தான். அடுத்தது இங்கே சுந்தரருக்கு அதுக்கு பக்கத்துலதான் திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறாங்க, திருவதிகை பக்கத்துல. ஆக நாம இருக்கிற பகுதி பண்ருட்டி பக்கத்துல இருக்கிறதுனால இதை நாம சொல்லி தெரிய வேண்டி இருக்கிறது. இப்போ உண்மை விளக்கம், உண்மைனா என்ன அப்படின்னு கேட்டா தத்துவம், என்றும் நிலையாக இருப்பது, சத்தியம், இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மைன்னு பேர். உண்மை பேசுறவங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு நினைவாற்றல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பொய் வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்லலாம். அவங்களுக்கு நினைவாற்றல் வேணும். யார்கிட்ட எப்படிப்பட்ட பொய்யை சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா தான் அவங்க எல்லாரிடத்துலையும் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அப்படி பண்ண முடியாது. ஆக உண்மை என்பது ஒரே நிலையாக இருப்பது, தத்துவமாக இருப்பது, என்றும் மாறாததாக இருப்பது. அதனால தான் இதற்கு நமது மனவாசகம் கடந்தார் உண்மையை மிக தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறதுனால இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயரிட்டார். ஆக மனவாசகம் கடந்தார் அப்படிங்கிற பெயரை பார்த்தீங்கன்னா இன்னும் அது ஆச்சரியமா இருக்கும், வித்தியாசமா இருக்கு. நாம திருவாசகத்துல படிச்சோம், என்னை நான் என்பது அறியேன், பகலிரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் உண்மத்தனாக்கி அப்படின்னு ஒரு திருவாசக வரி. ஆக மனவாசகம் கடந்தான் என்பது திருவாசகத்திலிருந்து வந்தது. மனம் அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ளால இருக்கிறது, அது எண்ணும். ஆக மனத்தால் எண்ணுதலை கடந்தவன், ஆக எண்ண முடியாதவன். அது மாதிரி பேசும் பொழுது நாம் வாயிலிருந்து வாக்கு வெளிவருகிறது, அந்த வாக்கையும் கடந்தவன். அதான் மனவாசகம் கடந்தான். ஆக சிவபெருமானுக்கு பேர் மனவாசகம் கடந்தான் என்று பெயர். திருவாசகத்துல சிவபுராணத்துல வரும், மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே அப்படின்னா, மாற்றம் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். மனம் தெரியும், அப்ப சொல்லுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன், இதையெல்லாம் கடந்து நிற்பவன் சிவபெருமான் என்பதனாலே தான் மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே. ஆக நமது மனவாசகம் கடந்தார் மெய்கண்டார் இடத்துல போய் தீட்சை வாங்கும் போது அவருடைய தீட்சா நாமம் தான் இந்த மனவாசகம் கடந்தார் என்பது. அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. அவருக்கு தீட்சை கொடுக்கும் போதுதான் நம்ம மெய்கண்டார் இவ்வளவு யோசிச்சு மனவாசகம் கடந்தார் என்று அவருக்கு பெயரிட்டிருக்கிறார். அடுத்தது, இந்த எல்லா சித்தாந்த நூல்களிலையும் அடிப்படையாக
3 செய்திகளை சொல்லுவார்கள். அந்த செய்திகளை சொல்லிட்டு நான் அப்படியே நூலுக்குள்ள போலாம். இது ஒரு அறிமுக உரைதானே தவிர நம்ம நூலுக்குள்ள போயிட்டு பாடலை வந்து நம்ம நேரம் இருந்தா பார்ப்போம். அப்படி இல்லாட்டி இன்னைக்கு அறிமுகம் மட்டும் வச்சுக்கலாம். ஆக சைவ சித்தாந்தத்துல 3 பொருள்கள் நமக்கு தெரியும். ஆனா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறேன். ஒண்ணு மேற்பொருள், கீழ்ப்பொருள், இடைப்பொருள். அப்ப மேற்பொருள் அப்படின்னு கேட்டா மேலான பொருள். மேலான பொருள் என்பது இறைவன். இறைவன் இறைவன் ஒருவனே, பதி. அவன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த மாதிரி பரவி இருக்கிற பண்பை வியாபகம் என்று சொல்கிறோம். அப்ப வியாபகம் என்றால் இறைவன் இந்த எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிற தன்மையை வியாபகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, அந்த இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பது மட்டும் இல்லாம நம்மை உள்ளுக்குள்ள வச்சிருக்கான், தம்மை அடக்கி வைத்திருக்கிறான். இப்ப வானம் இருக்கு. அந்த வானத்துக்குள்ளால எல்லா விண்மீன்கள்ல இருந்து, பூமியில இருந்து, உலகத்து எல்லா விதமான உலகங்கள், 14 உலகங்கள்னு சொல்றாங்க. விண்மீன்கள், சூரிய குடும்பம், இவை அனைத்தையும் எப்படி ஒரு வானம் தன்னுள் அடக்கி இருக்கிறதோ அதே போல சிவபெருமான் இவை அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறான், நம்மை இயக்குகிறான். அப்படி இயக்கிறதுனாலையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கிறதுனாலையும் இவன் வியாபக பொருளாக, மேற்பொருளாக இருக்கிறான். அப்ப உலகத்தினுடைய மேற்பொருள், இந்த அண்ட சராசரத்தினுடைய மேற்பொருள் யாருன்னு கேட்டா இறைவன், சிவபெருமான். அவன் தான் எல்லாவற்றையும் அடக்கி ஆளு கொண்டிருக்கிறான். இதத்தான் பதி என்று சொல்றோம். பதி, பதினா தலைவன், மேற்பொருள். இந்த மேற்பொருள். அடுத்தது இடைப்பொருள். இடைப்பொருள் என்பது சொல்லுங்க. வியாபகம், வியாபகம். வியாபகம்னா எல்லா இடத்துலயும் நிறைந்து, பெருநிறைவு. ஞாபகம்ங்கிறது நம்ம நினைவை சொல்கிறோம். நான் நினைவு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம். அது ஞாபகம். இது வியாபகம், வியாபித்து இருக்கிறதுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த வியாபகத்தை சொல்றேன். சரிங்களா? அப்ப இந்த வியாபித்து நிற்கிற இறைவன், அதுல நாம உயிர்கள். இத வந்து இடைப்பொருள்னு சொல்றோம். இது உயிர், இதுவும் ஒரு அறிவுடை பொருள். இதைத்தான் ஆன்மான்னு சொல்றோம், ஜீவன் சொல்றோம். இதுல இறைவனுடைய வியாபகத்துல இந்த உயிர்கள் அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி அடங்கி இருக்கிற பொருளுக்கு வியாபியம்னு பேர். வியாபகம் அப்படின்னா இறைவன். வியாபகத்துல இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். எனவே வியாபகம் உடையவன் இறைவன். நாம அதுல அடங்கி இருக்கிறோம். அப்ப நாமெல்லாம் வியாபியம். அப்ப இது உயிர்கள். அது வந்து இறைவன் ஒண்ணுதான், ஆனா உயிர்கள் பல. இது ஆன்மா. இந்த ஆன்மாக்கள் பல. இவை இறைவனிடத்திலே அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது மலங்களோடு சேர்ந்து இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்து இந்த மாதிரி திருமுறைகளை படிச்சு, சித்தாந்தத்தை படிச்சு, ஆணவ மலத்தை குறைத்து கொண்டே வந்தால் இந்த மலங்களிலிருந்து விடுபட்டு இறைவனிடத்துல நாம போய் சேருவோம். அதனால இது மேற்பொருளான இறைவனுக்கும் கீழே, கீழ்ப்பொருளுக்கும் மேல இடைப்பொருள் என்று சொல்லப்படுகிறது. இது வியாபகம். அவர் வியாபகம், நாம வியாபியம் அப்படின்னு சொல்றோம். நாம வியாபியமா அதுக்குள்ளால அடங்கி இருக்கிறோம். நம்மளை இறைவன், வியாபகமாக இருக்கிற இறைவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான், அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். நாம அடிமையாக இருக்கிறோம். ஆக எல்லோரும் சிவபெருமானுக்கு அடிமை என்கிற எண்ணம் நம்ம சைவர்களுக்கு, சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்களுக்கு எண்ணம் இருக்க வேண்டும். அடுத்தது கீழ்ப்பொருள். இந்த கீழ்ப்பொருள் கடவுள் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதையே நிறைய பேர் மறந்துடுறான். அதனால தான் நாம செய்யத்தகாத செயல்களை செய்து கொண்டிருக்கோம். வள்ளுவர் சொல்வார் இல்லையா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும். ஏன் செய்யறோம்னு கேட்டா, நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம என்ன செஞ்சா யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. யாரா பார்த்தாதான்
அதை நல்லா செய்வாங்க. டிராஃபிக்கில் கூட பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, அங்கே போலீஸ்காரர் இல்லைன்னா ரெட் லைட் இருந்தால் கூட அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு அப்படி அமைஞ்சு போச்சு. நமக்கு எண்ணம் அப்படி இருக்கு. யாராவது பார்த்தாதான் நம்ம சரியா செய்யணும். அதுதான் திருமூலர் சொல்லுவார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். என்னை யாரும் பார்க்கல, நான் நிறைய கள்ளம் செய்வேன் அப்படின்னு. ஆனா நம்ம எல்லாரையும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ஆள் தான் பார்த்து இத்தனை உயிர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். சரி, கண்காணித்து கொண்டிருக்கிறார்னு இருக்க நமக்கு தெரியுது, அப்ப நம்ம தப்பு செய்ய மாட்டோம். சரி, கண்காணிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமா தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு சுத்தமா தெரியும். நான் இது வேணாலும் செய்வேன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா, அதை மறைத்து வைத்திருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் தான் என்பது இறைவனை இருக்கிறார் என்பதை இந்த உயிருக்கு காட்டாம மறைச்சு வச்சிருக்கு. இதால்தான் இந்த மலத்திற்கு இருள் மலம்னு பேர். இருட்டா இருக்கு, நம்மளை இருட்டில் கொண்டு போய் வச்சிருச்சு. இருள் மலம், ஆணவ மலம். சரி, இதெல்லாம் எப்ப இருந்தது? என்னைக்கு உயிர்கள் தோன்றிச்சோ, என்னைக்கு சிவபெருமான் இருந்தாரோ, அன்னைக்கே இந்த மலங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அப்ப சிவபெருமான் என்னைக்கு இருக்கிறார்? அன்னைக்கே உயிர்களும் இருக்கின்றன. உயிர்கள் என்னைக்கு இருக்குது? அன்னைக்கே மலங்களும் இருக்கு. ஆக இந்த மூன்றும் எப்பொழுதும் உள்ள பொருள். ஆக சைவ சித்தாந்தம் கொள்ளக்கூடிய முப்பொருள்கள் அப்படின்னு கேட்டா, இந்த இறைவன், உயிர்கள், மலங்கள். இந்த மலத்துல 3 வகை இருக்கு: ஆணவம், கன்மம், மாயை. நான் சொன்னீங்களா, இப்போ இந்த அறிவுடை பொருளாகிய உயிரை மறைச்சி கீழவே தாழ்வான பலரும் இழிந்து சொல்லக்கூடிய செயல்களை செய்ய வைப்பது என்னன்னு கேட்டா இந்த ஆணவ மலம் தான். இது மலம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இது நம்ம உடம்பு பற்றுது, அறிவால அதை உணர்ந்து நாமளா நீக்கிறோம். அப்படி நீக்கணும்னா அதனாலதான் இதை மலம்னு சொல்றோம். இதை நாம் நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுல இந்த ஆணவ மலம் இருக்கு பாருங்க, எப்படி போனாலும் விடாது. செம்பிற் களிம்பு போலம்பாங்க. பித்தளை பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி நம்ம பொங்கலுக்கு தேய்ச்சி வச்சிருக்கிறோம். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா போதும், அது மேல அங்கங்க டாட்டா கருப்பு புள்ளி விழுந்துரும். இப்பதானே தேய்ச்சோம் அப்படின்னு கேட்டா அதான் ஆணவ மலம் மாதிரி மூடி இருக்கு. திரும்பி தேய்க்கணும், புளி போட்டு எண்ணெய் போட்டு தேய்க்கிறோமோ தேய்ச்சி திரும்பவும் அந்த களிம்பை நீக்கிறோம், திரும்பவும் செம்புல வந்துடும். ஆகவே ஆணவ மலம் என்றுமே இருக்காது, அதான் இல்லாமலே இருக்காது, எந்த நேரமும். அதுலயும் பின்னாடி நம்ம ஒரு நூல்ல படிப்போம், இருட்டு இருக்கு பாருங்க, அது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா சில நேரத்துல உள்ள இருக்கிற பொருளை கூட சிலது காட்டும். அதாவது இருள்ல இருக்கிற பொருளை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா இருட்டை பார்க்க முடியும். இந்த இடத்துல இருட்டா இருக்கு, உள்ள போனா அந்த இருக்கு எந்த பொருளையும் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆணவ மலம் இருக்கு பாருங்க, அது தாங்கிட்ட இருக்க பொருளை காட்டாது, தன்னையும் காட்டாது. இதான் ஆணவ மலம் அப்படின்னு எங்கேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதே போல அதுக்குள்ள இருக்கிற பொருள் என்னங்கிறதையும் தெரியாது. ஆக இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு பின்னாடி படிக்க போறோம். ஆக ஆணவ மலம் 2 பொருளையும் காட்டாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருட்டு தன்னை காட்டி நிற்கும், தன் உள்ள இருக்கிற பொருளை காட்டி நிற்காது. தான் இருக்க பொருளை பார்க்க முடியாது. ஆனா ஆணவ மலம் அப்படி இல்லை, தன்னையும் காட்டாது. அது எவ்வளவு மோசமான மலம் பாருங்க, தன்னையும் காட்டாது, தாங்கிட்ட இருக்க பொருளையும் காட்டாது. அதனாலதான் இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு பின்னாடி நம்ம சித்தியார்ல சொல்ல போறோம். அடுத்தது இந்த ஆணவ மலம் தான் கெடுதல். இது ஆரம்பத்திலே இருக்குங்கிறதுனால இந்த மலத்துக்கு சகச மலம் என்று பெயர். இது நம்மளோட சகஜமா இருக்கு, விடாது. அது எப்படி பெருங்காய டப்பாயோட திறக்கிறோம், பெருங்காயம் இல்லைன்னா கூட அதுக்குள்ள வாசனை இருக்கும். அது மாதிரி ஆணவ மல வாசனை நம்ம உயிர்களை விட்டு நவரவே நவராது. இது ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதுலயும் நம்ம சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு, திருமுறைகள் ஓதுகிறவங்களுக்கு ஆணவ மலத்தினுடைய தடிமன் கம்மியா இருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு, நல்ல தடிமனா இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவர்கள் ஆணவ மலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது கன்மம்.
அடுத்தது மாயை. இறைவன் என்ன பண்றாரு, இந்த இந்த படுபாவி என்ன பண்றான், இப்படியே ஆணவமலத்திலே கிடந்தே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடம்ப தர்றார், உள்ள கருவிகளை தர்றார். எங்க இருந்து தர்றார்? மாயையிலிருந்து எடுத்து தர்றார். மாயையிலிருந்து நமக்கு உடம்பையும் கருவிகளையும் தருகிறார். உடனே என்ன பண்ணுது, இது அப்படியே வினை செய்ய ஆரம்பிச்சு. அந்த மாயையிலிருந்து உடம்பு கருவிகள் தந்ததுனால கொஞ்சம் அறிவு விளக்கம் பெறுது, கொஞ்சம் லைட்டா இந்த உயிருக்கு அறிவு வருது. எனவே இத மாயைய ஒரு விளக்குன்னு சொல்றோம். மாயா தனு விளக்கு அப்படின்னு இன்னொரு சித்தாந்த நூல் சொல்றோம். அப்ப மாயை என்பது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு கொடை மாயை. இருந்தாலும் கூட இது என்ன பண்ணும், அறிவை முழுசா விளக்கம் பண்ணி தராது. அதனாலதான் அதை மலத்துல வச்சிருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம ஏன் சார் இதான் இறைவன் தந்தாச்சே விளக்காச்சே அப்படின்னு கேட்டா, மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னு இன்னொரு இடத்துல சொல்ல போறார். அப்ப அது மயக்கமும் செய்யும். இந்த உலக பொருளோட நம்ம ஒன்று கூட்டுவித்து நமக்கு மயக்கத்தை உண்டாக்கும். நிலையாக நம்ம நிலையற்ற பொருளை நிலையான பொருளாக தோன்ற செய்யும். எனவேதான் இதை மாயைன்னு சொல்றோம். அடுத்தது கண்மம். இந்த அறிவு கொஞ்சம் வந்துதா, உடம்பு கருவிகளினால இது என்ன பண்ணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி சில செயல்கள் செய்யும். அதைத்தான் கண்மம், வினை, கருமம். இந்த கண்மம் அல்லது கருமம் அல்லது வினை அப்படிங்கிறது தான் நாம செய்யக்கூடிய வினைகள். நல்வினை, தீவினை, 2 வினைகளை நாம செய்வோம். நல்வினை செய்தோமானால் நமக்கு அடுத்த பிறவில நல்லது கிடைக்கும். தீவினை செய்தோமானால் அதற்குரிய பலன் அடுத்த பிறவில கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சார் நல்வினை செய்யற 50% நல்வினை செஞ்சிருக்கிறேன், 50% தீவினை செய்யறேன், 50 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 50 பேருக்கு தவறு செய்திருக்கிறேன், தீமை செஞ்சிருக்கிறேன்னு கேட்டா 2 சரியாகுமான்னு கேட்டா சித்தாந்தம் சரியாகாதுன்னு சொல்லுது. 50 நல்லதுக்கு உள்ள பலனை நீங்க அனுபவிச்சாகணும், 50 தீவினைக்கு உள்ள பலனை அனுபவிச்சாகணும். இந்த 50 + 50 - 50 கூட்டினா 0ங்கிற கணக்குக்கு தான் பொருந்துமே தவிர சித்தாந்தத்துக்கு பொருந்தாது. இறைவன்கிட்ட இதெல்லாம் செல்லாது. ஆனால் நீங்கள் நல்வினை செய்தாலும் தீவினை செய்தாலும் இதனுடைய பலனை அனுபவிப்பதற்காக நீங்கள் அடுத்த பிறவி எடுத்தாக வேண்டும். அப்ப இறைவன் அடுத்த பிறவியை நமக்கு தருவார். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் போது இருள் சேர் இருவினை என்றார். நம்ம நினைக்கலாம் நல்வினை சரி, தீவினை சரி, இருள் சேர். நல்வினை எப்படி இருள் சேர் ஆகும்? நல்வினையும் நமக்கு பிறப்புக்கு வித்தாகலின் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார். ஆக அடுத்த பிறப்பிக்கு வித்து எதுன்னு கேட்டா நாம செய்த நல்வினை. எனவே அந்த நல்வினையானது நமக்கு அடுத்த பிறவியை கொடுக்கும் என்பதனால தான் இருள் சேர் இருவினை என்று திருவள்ளுவர் சொன்னார். அதுக்கு அவரே அது சொன்னார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த இறைவனுடைய புகழ் பொருள் சேர்ந்தது. அந்த பொருள் சேர்ந்த திருமுறைகளை தினம் புரிந்தால், இடைவிடாது சொல்லிக் கொண்டிருந்தால் இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப இந்த 2 வினையும் நம்மளை சேராது. நாம பிறவி பணியிலிருந்து நீக்கப்படுவோம். எனவே மொத்தம் நான் இப்ப 3 சொன்னேன். 1 இறை, அடுத்தது உயிர், அடுத்தது மலம். இறை ஒன்னே ஒண்ணுதான், பதி. 2 பசு, இது உயிர்கள் எண்ணற்றவை. அடுத்தது இந்த மலம். 3 ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்பது எப்பொழுதும் நீக்க முடியாதது. அதை தன்மையை குறைச்சிக்கலாமே தவிர முடியாதது. கண்மம், மாயை ஆகியவை 2ம் இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடை. இதன் பயனாக நாம இந்த ஆணவமலத்தினுடைய தன்மையிலிருந்து நீங்கி இருவினையையும் சமமாக பாதித்து இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து கடவுள் அறிவுடை பொருள்னு சொன்னோம். இறைவனும் அறிவுடை பொருள், அதே போல உயிர்களும் அறிவுடை பொருள். கடவுளும் அறிவுடை பொருள், உயிரும் அறிவுடை பொருள். 2 சித்து பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சித்து அப்படின்னா அறிவுடை பொருள்.
அப்ப சித்து அப்படின்னா அறிவுடை பொருளா இருக்கு. ஆனா உயிர் சிவம் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. அப்ப ரெண்டு பேர்த்து அறிவு ஒன்னா இல்லை. அது முற்றறிவு, பேரறிவு, முழுமையான அறிவு உடையது ஒரு கடவுள், இறைவன், சிவபெருமான். உயிர்கள் சிற்றறிவுடையவை. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லும்போது வாலறிவன் சொல்வார். வாலறிவன்னா முழுமையாக உணர்ந்தவன். அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இப்ப ஒரு சந்தேகம் கேட்கிறோம், ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரிந்தால் சொல்லுவார். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு யாராவது புத்தகத்தை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அது வரைக்கும் தான், அதுக்கு முறை அவர் படிச்சாதான் தெரியும். அது சிற்றறிவு. இறைவனுக்கு அப்படி கிடையாது, எல்லாம் தெரியும். எதை கேட்டாலும் விளம்புவார், எதை கேட்டாலும் விளக்குவார். அவர் போய் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு மேற்பட்ட பொருள் இல்லை, அவரை நிர்வகிக்கக்கூடிய பொருள் கிடையாது. அதான் திருவாசகத்துல சேர்ந்தறியா கையானைன்னு சொல்லுவார். இறைவன் யாருக்காவது, சிவபெருமான் யாருக்காவது வணங்குவாரான்னு கேட்டா யாருக்கும் வணங்க மாட்டார். ஏன்னு கேட்டா அவருக்கு மேல் ஒரு பொருள் இல்லை. அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை திருமந்திரத்துல. அவரை மாதிரி ஒரு தெய்வத்தை யார் தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி காரணம் என்னன்னு கேட்டா அவர் தான் மேற்பொருள், முற்றறிவுடையவர். அப்ப உயிர்கள் என்ன? சிற்றறிவு. இது என்னன்னா அவருக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய ஆளுக்கு வேண்டியதில்லை, குரு வேண்டாம். சிவபெருமானுக்கு சொல்லித்தரத்துக்கு குரு வேண்டியதில்லை. ஆனால் இந்த உயிர்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேணும். அறிவிக்க அறியும் தன்மை உடையது உயிர். ஒருத்தர் யாராவது சொல்லி கொடுத்தாதான் உயிர். இந்த சடப்பொருள் இருக்கு பாருங்க, அறிவித்தாலும் அறியாது. ஆக வேற ஒன்னுட்டு நான் போய் எவ்வளவு நேரம் சித்தாந்தம் சொன்னா கூட அது ஒன்றும் கேட்கவே கேட்காது. அது சடப்பொருள். அதை பத்தி நம்ம இப்ப பேசல. ஆக உயிர் அறிவிக்க அறியும் தன்மை உடையது. இறைவன் அறிவிக்காமலேயே இயல்பாக அறிவுடையவர். அடுத்தது அது தானே அறிவது, யாரும் சொல்லி தந்துட்டது. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல அறியக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு உண்டு, இறைவனுக்கு உண்டு. ஆனா நாம அப்படி கிடையாது. ஒன்றை அறிந்தால் மற்றொன்றை அறிய முடியாது. அதை ஏகதேசமாக அறிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்றை மட்டும்தான் அறிவோம். உதாரணமா சுவைங்கிறதுன்னு வச்சுங்களேன், அந்த சுவையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப சாப்பிடும் போது அந்த சுவைங்கிறது ஒரு அறிவு. அப்படி நம்ம சாப்பிட்றோம், அந்த சுவையை மட்டும்தான் உணர்வோம். அப்ப பக்கத்துல என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாது. அதுலயும் சுவையில ரொம்ப தீவிரமா ஈடுபாடு உள்ளவர்கள் பக்கத்துல என்ன நடந்தாலும் தெரியாம அந்த சாப்பாட்டையே தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஏகதேசத்தில் தான் அறிவார்கள். ஒன்றை அறியும் போது நமது உயிர்களானது மற்றொன்றை அறியாது. அது மட்டும் இல்ல, மறந்துடும். இன்னைக்கு காலையில படிச்சிருப்போம், ஒரு பாடலை படிக்கிறோம், இப்ப திருப்பி சொல்லி பார்க்கிற வரமாட்டேங்குது. சிற்றுயிர்களுக்கு உயிர்களுக்கு வராது, மறந்துடும். ஆனா இறைவன் மறதியே கிடையாது. ஆக இறைவன் எதிலும் தோயாமல் ஒன்றை அறிந்து கொள்வான். இப்போ ஒன்று படிக்கணும்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அப்ப அதுல தோய்ந்து அதே உணர்வோட இருப்பேன். உதாரணமா ராஜராஜ சோழன் விழாவில பார்த்தோம். எல்லாருடைய மனசிலும் ராஜராஜ சோழன் பூந்துட்டு எப்படி திருமுறைகளை கொண்டு வந்த தெரியுமா? திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி எனக்கு உதவி புரிந்தார். அவர் நம்பியாண்டார் நம்பி எப்படி அந்த விநாயகர் பொல்லா பிள்ளையார் எப்படி நம்பியாண்டார் நம்பிக்கு பண்ணார் அப்படிங்கிற உணர்வு முழுவதும் என்கிட்ட இருந்தது. அதுல தோய்ந்து இருந்தோம். அப்ப பக்கத்துல வேற என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப அதோடு தோய்ந்து அதன் வண்ணமாம் தன்மை இந்த உயிர்களுக்கு உண்டு. இத சித்தாந்தங்கள் என்ன சொல்லணும்னா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை, அதான் உயிர்களுக்கு. இறைவனுக்கு சார்ந்ததாம் வண்ணம் கிடையாது. அவர் எதோடையும் தோய மாட்டார், நம்ம கூட இருப்பார். அதுலயும் நம்மோட உடனா இருப்பார், ஒன்றாக இருப்பார், வேறாக இருப்பார். ஆனா நம்ம இயல்பு அவருக்கு வரவே வராது. அப்ப எந்த ஒன்றிலும் தோயாமல் தனித்து நிற்கக்கூடிய பண்பு இறைவன். இங்க எப்படின்னா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. இது என்ன பண்ணும்? இந்த உயிர் ஆணவத்தோட சார்ந்து இருக்கும். ஆணவம் இருட்டாச்சா, இதுவும் இருட்டா, போ நம்மளால எது முடியாதுன்னு அது பாடு கிடக்கும். பாடானம் போல் கிடந்தும்பார். பாடானம்னா கல்லு.
கல்லு மாதிரி கிடக்கும். கருவறையில நாம அப்படிதான் இருந்தோம். ஆணவ மலத்தோட பின்னி பிணைஞ்சு கருவறையில கண்ணிலா குழவியை போல்பார். காரிட்ட ஆணவ கருவறையில் யானோர் கண்ணிலா குழவியை போல். அப்படி அந்த ஆணவ கருவறையில நான் கண்ணில்லாத ஒரு குழந்தை எப்படி கிடக்கும் அது மாதிரி கிடந்தேன். அங்க இறைவன் நமக்கு அருள் பாலித்திருக்கிறான். அங்க தான் நமக்கு கண்மம் மாய் விருப்பு வெறுப்பை உண்டாக்குறான் லேசா. அப்பதான் நாம வினையை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த வினையின் கனமா நமக்கு பிறப்பு கொடுத்துறோம். ஆக பிறப்பு வந்துருக்கு. எனவே இந்த சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைங்கிறது ஆணவ மலத்தோட சேர்ந்தா நம்ம கருப்பாயிட்டோம்னு சொன்னோம், இருளாயிட்டோம், சுத்தம் முட்டாளாயிட்டோம். அதை விட்டு விலகி ஒரு குருமார் என்னை பாக்குறாரு. இல்ல நான் குருவாய் தேடுறோம். குருவை தேடின்னு போகக்கூடாது. குருவே நமக்கு ஆன்ம பக்குவம் அடைஞ்சிச்சுன்னா குருவே நம்மை தேடி வருவார் அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் வரலாற்றிலும் தெரிந்து கொள்கிறோம். எனவே அந்த குரு நம்மை தீட்சை கொடுத்து நமக்கு சொல்றார், அறிவிக்கிறார். உடனே நமக்கு இறைவன் திருவருள் நம்மில் பாய்கிறது. அப்படி பாய்ஞ்ச உடனே நாம இறைவனோடு சேரும். அப்ப எப்படி ஆணவ மலத்தோட சார்ந்து இருக்கிற உயிர் ஒரு தேசிகர் வழியாக இறைவன் காட்டப்பட நான் இறைவனோடு சேரும் பொழுது எனக்கும் திருவருள், எனவே அருளாகவே நானும் மாறிவிடுகிறேன். ஏன்னா அந்த உயிருக்கு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை இருக்கிறது. அதனாலதான் நம்ம இப்படி போகணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிர்களும் மலங்களும் கடவுள் பொருள் அப்படிங்கிறது மிக நுண்ணியதாக இருக்கிறது. எனவே இது கடவுளை ஆணவம் பற்றாது, தூய நிலையில அங்க இருக்கும். ஆனா உயிர் கொஞ்சம் பருமையா இருக்கு, உயிர் பொருள்கள் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஆணவ மலம் பற்றும். அப்ப ஒருத்தர் கேட்டார், ஏன்னா எல்லாம் உலகத்துக்குள்ளதானே இருக்கு, இறைவனுடைய வியாபகத்துல தானே ஆணவம் இருக்கு, ஆணவம் இறைவனை பற்றாதா? உயிர்களை பற்றுறது இல்ல, அப்ப ஏன் ஆணவம் இறைவனை மட்டும் பற்ற மாட்டேங்குது? அதுக்கு இறைவன் நுண்ணிய பொருள் ஒண்ணு, சின்னதா மைன்யூட்டா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஆனந்தராசன் ஐயான்னு ஒருத்தர், அவருடைய உரையை தான் நான் பின்பற்றுறேன். இப்போ அந்த உரையில அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, அதை சொல்லிடுறேன். கடல் நீர் இருக்கிறது, கடலுக்கு கீழே ஒரு தரை இருக்கும். கடல் பூரா கடல்லாம் கீழே போயிட்டே இருந்தா அங்க அடியில் ஒரு தரை இருக்கும். அதை கடல் வெளி. எப்படி நமக்கு வெளியில ஆகாயம் தெரியுதோ அதே மாதிரி அடியில, கடலுக்கு அடியில் இருக்கிறது ஆகாயம், கடல் ஆகாயம். அதுல கடல் இருக்கு, கடல் நீர் இருக்கிறது. அந்த கடல் நீர்ல உப்பு இருக்கு. இந்த உப்பு கடல் நீரில் கலந்து இருக்கிறது, ஆனால் கீழே இருக்கிற கடல் ஆகாயத்தில் கலந்து இருக்கவில்லை. கடல் தரையில இல்லை. ஏன்னா அது நுண்ணிதாக இருக்கிறது. எப்படி ஒரு உப்பானது கடல் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தரையோடு கலக்காமல் அதிலே இருக்கிற கடல் நீரில் கலந்து இருக்கிறதோ அதை போலத்தான் இந்த ஆணவ மலமானது இறைவனோடு கலக்காமல் அதன் உள்ளே இருக்கக்கூடிய உயிர்களோடு கலந்திருக்கிறது என்ற ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இதன் மூலமாக விளக்குகிறார். அப்ப இதை நம்ம சகசமலம் சொன்னேன், மாயைன்னு சொன்னேன், இப்படி சொல்லிட்டே போயிருக்கிறோம். ஆக இந்த நூலினுடைய பெயர், அதை பற்றி சிறு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறோம். ஆக இந்த நூல், எனவே இதை சுருக்கமா சொல்லணும்னா பதி, பசு, பாசம் என்று சொல்கிறோம். பதி, பசு என்ற வார்த்தை பச்சு கூட்டல் ஊ, பச்சுனா கட்டுதல். இது எதனால் கட்டப்பட்டிருக்கிறதுனா இந்த ஆணவ மலம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறதுனாலே இதற்கு மும்மலக்கட்டு என்று சொல்கிறார். இந்த மும்மலக்கட்டு உயிர்களை பிணித்து வைத்திருக்கிறது. இதிலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும். இதுல சுருக்கமா எளிமையா இந்த 36 தத்துவங்களையும் சொல்கிற நூல் தான் உண்மை விளக்கம்னு சொல்றேன். இந்த உண்மை விளக்கத்தை இந்த 3 பொருள்களையும் தான் 14 நூல்களும் சொல்லுகின்றன. இதுல உண்மை விளக்கம் மிகச் சிறப்பா, ஏன்னா 14 நூல்களும் தான் சொல்லுது. இதுல உண்மை விளக்கத்துக்கு என்ன சிறப்பு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, இதுல இறைவனுடைய திருக்கூத்து, இறைவன் 5 தொழில்களை கூத்தின் மூலமாக நிகழ்விக்கிறான். அந்த திருக்கூத்தினுடைய இலக்கணத்தை, அதனுடைய விளக்கத்தை 5 எழுத்துக்களோடு எவ்வாறு ஒன்றி இருந்து நாம் வழிபட வேண்டும் என்பதை இந்த உண்மை விளக்கம் மட்டும்தான் சொல்கிறது. மற்ற 13 நூல்கள் சொல்லவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னே சொன்ன அருள்நந்தி சிவமும் இவரும் ஒன்னா படிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது
இந்த மனவாசகம் கடந்தார் மொத்தம் 54 வெண்பாக்களாலான நூல் இது உண்மை விளக்கம். 54 வெண்பாக்கள். வெண்பாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இலக்கணம் ஏன்னா மொழிக்காக சொல்றேன். ஈற்றடி முச்சீராய் கடைசி வரி 3 சீரா இருக்கும். ஏனைய அடிகள் நாற்சீராய், மற்ற இதெல்லாம் 4 சீர்கள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வெண்பான்னு பேர். மற்ற புலவர்கள் எல்லாம் கவிஞர்களுக்கு வெண்பா தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்னு கேட்டா, மற்ற இதுல எந்த தலைகள் வேணாலும் வரலாம். ஆனா வெண்பாவில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும்தான் வர வேண்டும். இதை மற்றவங்க யாரும் குழப்பிக்க வேண்டாம். கொஞ்சம் அதை பற்றி உள்ளவங்க, அதை பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்க இதை தெரிஞ்சுங்க. இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும்தான் வெண்பாவில் வரும். வெண்பாவில் மற்ற தலைகள் வராது. அது இலக்கணத்துக்காக சொல்றேன். மற்றவங்க அதை பத்தி ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். இதுக்கு வெண்பாவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை. இது 4 சீர். இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். அப்ப பாலும் மேல, அடுத்தது 4ம். இது எதுகைன்னு பேர். பாலும் 4ம் வந்துச்சு. பக்கத்துல ஒரு கோட்டு சொல்ல ஒண்ணு வருது, அது கோலம் ஜெய். இது அதோட எதுகையா இருக்கு. பாலும் 4ம் கோலம் ஜெய். அடுத்தது புங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. இது 4 சீர். சங்க தமிழ் 3ம் தா. இது 3 சீர். ஆனா முன்னாடியே வெண்பாவுக்கு இலக்கணம் சொன்னேன். ஈற்றடி முச்சீராய், அது 3 சீர் தான் இருக்கும் கடைசி. மற்றதெல்லாம் 4 சீர் இருக்கும். 3 வரிகள் இருக்கும். இப்ப துங்க கரிமுகத்து, அங்க துங்கன்னு வந்தது, அடுத்தது சங்கன்னு வந்திருக்கு. இது 2ம் எதுகையா இருக்கு. முன்னாடி பாலும் 4ம்னு இருக்கு, அது ஒரு எதுகையா இருக்கு. இது 2 ஒரு எதுகையா இருக்கு. இப்படி இருந்ததுன்னா அதுக்கு இரு விகற்ப வெண்பான்னு பேர். சிலது 4மே ஒரே எதுகையா வரும், அது ஒரு விகற்ப வெண்பா, ஒரே விகற்பத்துல இருக்கு. இது 2 விகற்பத்துல இருக்கிறதுனால ஆக ரொம்ப எளிமையா வெண்பாவுக்கு இலக்கணம் தெரியணும்னா இந்த பாடல் தெரிஞ்சா போதும். நமக்கு தினம் சொல்றதுதான். ஆக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை. அந்த கோட்டு சொல் இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னா, உண்மை விளக்கத்துல அந்த வெண்பாவை படிக்கும் போது இப்படி ஒரு கோட்டு சொல் இருக்கு, இது எதுகை இருக்கு, ஆக வெண்பாதான். ஆக எங்கேயாவது ஒரு வெண்பாவை பார்த்தீங்கன்னா கூட சரி, இது வெண்பாவிற்குரிய இலக்கணமாக இருக்கிறது, இது வெண்பான்னு நீங்க அறுதியிட்டு சொல்லணும். அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். எனவே இந்த மொத்தம் 54 வெண்பாக்கள் இருக்கின்றன. இந்த வெண்பாவில் இன்னொன்று சிறப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் மனவாசகம் கடந்தாருக்கு முன்னாடி மெய்கண்டார் எப்படி இந்த வரிசையை அடுக்கியிருக்காருன்னு சொன்னா, பதி பாசம் பசு, முதல் நூற்பா 2வது நூற்பா அப்படி சொன்னாரு. அப்புறமா பசு பாசம் பதி அப்படிங்கிற வரிசை முறையை பின்பற்றி நூற்பா ஏற்றி இருக்கிறார். முதல்ல பதி பாசம் பசு, பிறகு பசு பாசம் பதி. அவருடைய மாணாக்கரான அருள்நந்தி சிவமும் அதே போல சித்தியார்ல எப்படி தன்னுடைய குரு மெய்கண்டார் செஞ்சாரோ அதே போல அவரும் செஞ்சிருக்கிறார். ஆனா உமாபதி சிவம் என்ன பண்றாரு, பதி பசு பாசம் அப்படிங்கிற வரிசை முறையை பின்பற்றி இருக்கிறார். பதி பசு பாசம். ஆனா மனவாசகம் கடந்தார் மட்டும்தான் பாசம், முதல்ல பாசம் அப்புறம் பசு அப்புறம் பதி அப்படிங்கிற முறையை பின்பற்றி இருக்கிறார். ஆக இவர் மற்ற சித்தாந்த நூல்களிலிருந்து உண்மை விளக்கம் எவ்வாறு மாறுபடுகிறதுனா, இதுல முதல்ல பாசம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் பசு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் பதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நமக்கு கண் முன்னாடியே நம்ம பார்க்கிறோம், உடம்பு இருக்கு, இது மாயையிலிருந்து வந்தது, இது பாசம். உயிர் இருக்கு, ஆக பசு இறைவன், அப்புறம் பார்க்க போறோம். எனவே தெரிந்த ஒன்றிலிருந்து, ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை சொல்லுதல் எளிமை என்பதனால எளிமையா சித்தாந்தம் படிக்க முயல்பவர்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டுங்கிறதுக்காக தான் இவர் பாசத்தை முதலில் சொன்னார். அவருடைய அருள் எப்படி பாருங்க. அவங்க முதல்ல பாசத்தை சொல்லுவோம், 36 தத்துவங்களை சொல்லுவோம், அப்புறமா பசுவை சொல்லுவோம், உயிர்களை சொல்லுவோம், அப்புறம் பதியை சொல்லுவோம். ஆக இதுல பாத்தீங்கன்னா அப்படியே போய் கடைசியா நடராஜர் தத்துவத்துல போய் முடிப்போம். நடராஜரை இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நடராஜருடைய இலக்கணத்தை சொல்லுவார்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அதிகப்படுத்த. ஆக நோன் டு அன்னோன், தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றிற்கு நம்மை அழைத்து செல்லுதல் என்கிற பாங்கிலே இவர் முதல்ல பாசத்தை சொல்லி, அப்புறம் பசுவை சொல்லி, அப்புறம் கடைசியாக பதியை சொல்கிறார். எனவே இந்த நடராஜ தத்துவத்தை இந்நூல் போல எந்த 13 நூல்களும் விளக்கவில்லை என்பதனாலே இது எல்லோருக்கும் நுழைவாயிலாக, சித்தாந்தம் பயில முயல்பவர்களுக்கு நுழைவாயிலாக இருக்கும் என்ற காரணத்தினாலே உண்மை விளக்கம் என்கிற நூலை நாம் இந்த அறிமுக உரையோடு அடுத்த அமர்விலே நாம் முதல் பாடலான காப்பு செய்யுள் அப்படிங்கிறதுக்கு போறோம். எனவே நாம் இதுவரையும் சொல்லியது என்ன என்று கேட்டால், உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இறைவனை அடைய விரும்புவார்கள். உணர்வுபூர்வமாக விரும்புபவர்கள் தோத்திர நூலையும், அறிவுபூர்வமாக இறைவனை அடைய விரும்புபவர்கள் சாத்திர நூல்களையும் பயில்வார்கள். திருமுறைகள் தோத்திர நூல்கள் 12, சாத்திர நூல்கள் 14. இதில் முகப்பாக அமைவது உண்மை விளக்கம். இதை அருளியவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார். இவர் அருள்நந்தி சிவத்தோடு ஒரு சாலை மாணாக்கர். இந்த இருவரும் மெய்கண்டாருடைய சீடர்கள். மெய்கண்டாருக்கு மொத்தம் 49 சீடர்கள். அதுல இவங்க 2 பேரும் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளுடைய உண்மையைத்தான் 14 நூல்களும் சொல்லுகின்றன. அதிலும் இவர் தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை நமக்கு இட்டுச் செல்வதனாலே பாசம் பசு பதி என்ற வரிசை முறையிலே பின்பற்றி இருக்கிறார். இறைவனுடைய இலக்கணத்தை, நடராச தத்துவத்தை இந்த நூல் விளக்குவது போல எந்த நூலும் விளக்கவில்லை என்று இந்த நேரத்தில் இதை தொகுப்புரையாக சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அம்மையார் அவர்களுக்கும் இதுகாரும் இதனை ஏன்னா கொஞ்சம் தெளிவா இல்லைன்னா கூட தெளிந்து கொள்வோம் என்கிற ஆர்வத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களையும் திருவடிகளையும் வணங்கி இந்த இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம சிவா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா, உண்மை விளக்கம்ன்றதுக்கு விளக்கம் ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. உண்மை விளக்கம்ன்றதுக்கு சொன்னீங்கல்ல, அது சரியான உண்மைங்கிறது தத்துவமா, என்றும் உள்ளது என்று பொருள். உண்மை தத்துவம் அப்படின்னாலே என்றும் நிலையானது. அந்த நிலையான பொருள்களை நமக்கு எளிமையாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய நூல் தான் உண்மை விளக்கம். ஆக உண்மைங்கிறது தத்துவம் தான். 36 தத்துவங்களை நம்ம சொல்ல போறோம். நன்றி ஐயா. திருவடி ஐயா. ஐயா, 3 பொருள் சொன்னீங்க ஐயா. ஒன்று மேற்பொருள், இன்னொன்னு இடைப்பொருள், கீழ்பொருள். கீழ்பொருள். கீழ்பொருள் கீழே இருக்கிறது. நாம பதி பசு பாசம்னே வச்சுக்கலாம். நாம முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்காக சொன்ன முதற் பொருள், இடைப்பொருள், கீழ்பொருள். ஐயா, திருச்சிற்றம்பலங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. மனவாசகம் கடந்தார் பாசம் பசு பதி பத்தி சொன்னாங்க ஐயா. மெய்கண்டார் சொன்ன மற்ற 2 பேர் சொன்னதை சொன்னீங்க, அந்த வரிசைப்படி சொன்னுங்க ஐயா, எழுதிக்கிறோம் இன்னொரு தடவை. மெய்கண்டார் பதி பாசம் பசு, பதி பாசம் பசு, அப்புறமா அவரே என்ன பண்றாரு, பசு பாசம் பதிங்கிற வரிசை அப்படியே தொடர்ச்சியா. முன்னாடி முதல் 3 பதி பாசம் பசு, பின்னாடி பசு பாசம் பதி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. அந்த 14 நூல்கள் சொன்னீங்கல்ல ஐயா, அது கொஞ்சம் 14 நூல்களும் பேர் சொல்லுமாமா? குடும்பத்துல போட்டுலாங்கய்யா. நான் போட்டுறேன். ஆமா, சரிங்கம்மா, நான் போட்டுறேன். அது என்ன 14 சாத்திரத்தையும் நான் போட்டுறேன். நம்ம குடும்பத்துல அது ஏன்னா இவங்க எல்லாம் புக் இல்லாதவங்க. அப்பதான் உண்மை விளக்கம் கேட்டு வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போறேன். சரிங்கம்மா. அதனால சித்தாந்தம் இப்பதான் முத கத்துக்கிறவங்க ஒரு 7-8 அடி. பரவாயில்ல. அதனால அதாவது சித்தாந்தம் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அதே மிகப்பெரிய இறைவனுடைய திருவருள் தானே. சிவார் அவங்களுக்கு எல்லாம் புக்கு நான் கொடுத்துறேன். அவங்களுக்கு நான் இது போட்டுடலாம், நம்ம குடும்பத்துல போட்டுறாங்க. நான் ஒண்ணு 14 நூல்களும் போட்டுருங்க. அதான் சித்தாந்த அட்டகம் 8 நூல், இதுல ஒரு 6 நூல், 14 நூல்கள்.
மற்றவங்க யாரும் சந்தேகம் கேட்கலாங்கம்மா. கேளுங்க. முதல்ல சந்தேகத்தை கேட்டுருங்க, அப்புறம் கலந்துரையாட கடைசியில வச்சுக்கலாம். ஐயா சிவாய நமங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா மெய்கண்டா அவருடைய சீடர் அருள்நந்தி சிவம், அவருடைய சீடர் தான் மனவாசகம் கடந்தார். அவரும் மனவாசகம் கடந்தாரும் ஒன்னா படிச்சவங்க. அவருக்கு மொத்தம் மெய்கண்டாருக்கு 49 சீடர்கள், அதுல இந்த 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. சரிங்களாமா? நன்றிங்க ஐயா. அவருக்கு அதாவது அருள்நந்தி சிவாச்சாரியார்கிட்ட படிச்சவர் தான் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர்கிட்ட படிச்சவர் தான் உமாபதி சிவம். மறைஞான சம்பந்தர் நூல் சொல்லுங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. மனவாசகம் கடந்தாரோட ஜீவ சமாதி திருவதிகையில இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அது எந்த இடத்துலன்னு மட்டும் எங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. அந்த பக்கத்துல அங்க போய் ரோட்டுக்கு அந்த பக்கத்துல இருக்குமா? அதாவது அந்த பண்ருட்டி டு கடலூர் போறவங்கள அந்த ரோட்டுக்கு பக்கத்துல. நான் ஒரு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நான் போயிருக்கேன், இப்ப போகலாமா. பட் ரோட்டுக்கு பக்கத்துல அங்க போனாலே சொல்லுவாங்கம்மா, திருவதிகை மனவாசகம் கடந்தார் சமாதின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்கதான் அம்மா இருக்காங்களே, கேட்டீங்க நம்ம பிரேமா அம்மா கேட்ட சொல்றேன். திருவதிக்கு கோயில பண்ருட்டியில சோமேஸ்வரம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க, அது சிவன் கோயில் தான். கடத்தேருக்கு பண்ருட்டி மெயின் கடத்தேரு பக்கத்துல அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில் அந்த சிலை ரொம்ப நாளா இல்லாம இருந்ததுனால நம்ம அப்ப சித்தாந்த பேராசிரியர் பாலபடி ஐயா கேட்கணும், அந்த சிலையை வைக்கணும்னு சொல்லிட்டு திருவாரூர் ஆதரத்துல பர்மிஷன் கேட்டு அந்த குருமார்கள் மூலமா அந்த படத்தை வரைஞ்சி கொடுத்து அதுக்கப்புறம் சிலையை அமைத்து அந்த பண்ருட்டில ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி நல்லா சிறப்பா செஞ்சதுங்க. அதுலதான் அந்த உண்மை விளக்க நூலை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சின்ன சின்ன கையேடா பாட்டு மட்டும் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க சிறப்பான முறையில. அந்த கோயில் இன்னைக்கு நல்லா ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த குரு பூஜை நல்லா நடந்துட்டு இருக்குங்கய்யா. இப்ப நல்லா சிலையை அமைச்சுட்டாங்க. சிவாயன், நீ யாரும் சந்தேகம்னா கேட்கலாங்கம்மா. உங்களுக்கு கருத்து சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு அடியார கருத்து சொல்லுங்க. நீங்க என்ன இது வரைக்கும் கேட்டீங்க, ஐயா என்ன சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து எல்லாம் நீங்க சொல்லுங்க. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடியே வணங்கிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. கடல் நீர் எப்படி உப்பு கலந்திருக்கோ அது மாதிரி நிலத்துல போய் சேராதுங்கிற மாதிரி, ஆனா இறைவனுக்குள்ள நாம இருக்கிறோம். அப்ப அதே மாதிரி அந்த கருத்து நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. நாங்க சித்தாந்தம் படிக்கலைங்கய்யா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மை விளக்கம் நான் கேட்டுட்டு இருக்கேன். நகரவே முடியலைங்கய்யா. எல்லாமே பாயிண்ட் கரெக்டா நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேங்கய்யா. இருந்தாலும் இது புதுசா கேட்கிற போது எல்லாமே சிறப்பா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறேங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு. கிரிஜாமா பேசுங்க. அம்மா கை தூக்கிருக்கீங்க, நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க கிரிஜாமா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நீங்கள் சொன்னது ஒன்றுமே நாங்கள் கருத்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கிற இது எங்களுக்கு கொஞ்சம் படித்ததுனால இதில் புரிஞ்சுக்கணும், நிறையா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி செம்பில் களிம்பு ஏறின மாதிரி திருப்பி திருப்பி அதை இது பண்ணாதான் எங்களுக்கு அந்த இது வரும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. என்ன சொல்கிறவங்களுக்கு சொல்லுங்க ஐயா. முத்துலட்சுமா பேசுங்கம்மா. முத்துலட்சுமா உங்க கருத்து. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா நீங்க இறைவனை அடைகிறதுக்கும் நீங்க சொன்னதுல இருந்து நான் அறிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். இறைவனை அடைகிறதுக்கு 2 வழி இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று உணர்வுபூர்வமாக, ஒன்று அறிவுபூர்வமாக. உணர்வுபூர்வமாக அறிகிறது பக்தி மார்க்கம், அறிவுபூர்வமாக அறிகிறது தத்துவ மார்க்கம்னு சொன்னீங்க. அப்புறம் ஒரு சமயத்தை அடையிறது நினைப்பவர்களுக்கு வழிகாட்டுதலாக ஒரு சமயம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கய்யா. அப்புறம் இது பக்தி மார்க்கத்துக்குரிய நூல்கள் தோத்திரன்னு சொன்னீங்க. அதுக்குள்ளது சாத்திர நூல்கள்னு சொன்னீங்கய்யா. திருமுறைகள் பக்தி மார்க்கத்தால் எல்லாரும் நம்ம இது பண்ணுறாங்க. திருமுறைகள் அதுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் அந்த இது சொன்னீங்கய்யா. அப்புறம் இந்த மெயினே அதாவது திருவதிகை மனவாச கடந்தால் தான் அந்த உண்மை விளக்க நூலை எழுதியிருக்கிறது சொன்னீங்க. அவர் மெய்கண்டார் சீடன்னு சொன்னீங்க, அப்படிதானங்க? அவரும் அருள்நந்திங்கிறவரும் சீடர். அருள்நந்தியோட உள்ளவர் தான் மறைஞான சம்பந்தர். அவரோட சீடர் உமாபதி
சிவானந்தம் சொன்னீங்கய்யா. அந்த மனவாச கடந்தாருங்கிற பெயர் வந்து திருவாசகத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறத சொன்னீங்கய்யா. அப்புறம் இவர் வந்து சித்தாந்தத்துல உள்ள பொருள் வந்து 3 இருக்கு. மேல் பொருள், கீழ்பொருள், இடைப்பொருள் சொன்னீங்கய்யா. மேல உள்ள பொருள் வந்து எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும் தன்மை பேரு தான் வியாபகம் பேரு. அந்த எல்லா இடங்களிலும் வியாபகத்துல நம்ம அடங்கி இருக்கிறோம், அதனால நமக்கு பேரு வியாபியம் அப்படிங்கிற இதை சொன்னீங்கய்யா. கடவுள், அதாவது கீழ்பொருள்ல வந்து கடவுள் இருக்கிறதே எல்லாரும் மறந்துறாங்க. அதாவது சிவபெருமான் வந்து அதை சிவபெருமானை வந்து மறைச்சு வச்சிருக்கு இருக்குது. அதனாலதான் ஆணவ மலத்துக்கு இருள் மலம்னு இன்னொரு பேர் இருக்கிறதா சொன்னீங்கய்யா. மலம் வந்து 3 வகையா உள்ளது. ஆணவ மலம், இருள் மலம், ஆணவ மலம், கன்மம், மாயை, 3 இது சொன்னீங்கய்யா. அப்புறம் மாயை பத்தி அப்படி ஒவ்வொன்றும் நீங்க சொன்னதை அப்படியே நான், அதாவது நீங்க என்னென்ன இதெல்லாம் சொன்னீங்களோ அப்படியே ஃபுல்லா எழுதி வச்சிருக்கீங்க. அதனால நான் சொன்னா நிறைய அப்படி அதை பத்தி ரொம்ப நிறைய சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பதி, பசு, பாசம் 3 இது சொன்னீங்க. ஆணவம் அது இந்த இவர் வந்து மெய்கண்டார் வந்து பதி, பாசம், பசுங்கிற முறையில அவர் இது பண்ணியிருக்கிறாரு. உமாபதி வந்து பதி, பசு, பாசம், பதி, பசுங்கிறத வந்து அவர் மனவாசகர் வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. அப்புறம் இவர் வந்து பாசம், பசு, பதி, அதாவது உடம்பு, உயிர், அதுக்கு அந்த வரிசையில் அவர் வந்திருக்கிறனால இது நடராஜர் தத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கய்யா. அதாவது இது வந்து நுழைவு வாயிலாக இருக்கும், நமக்கு உண்மை விளக்கத்துக்கு வந்து நமக்கு சித்தாந்தத்துக்குள்ளே போகிற நுழைவு வாயிலாக இருக்கிறதா அப்படிங்கிறத சொன்னீங்கய்யா. ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கய்யா. இப்போ தான், அதாவது சித்தாந்தங்கிறது என்னன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அம்மா சொன்னாங்க இப்படி உண்மை. ஐயா வந்து இந்த திருமந்திரத்தை வந்து ஐயா எடுத்துட்டு இருக்காங்க. திருமந்திர நூல் வந்து அது வந்து அவர் நிறைய சித்தாந்த கருத்துக்கள் சொல்லும்போது நிறைய ஓரளவு அதில் உள்ள புரிஞ்சாலும் நிறைய அவர் சித்தாந்த இது சொல்லும்போது ரொம்ப புரியாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு நிறைய ஒன்றும் புரியும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த இதை கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சோன்னே இனிமேல் மந்திரங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் இறைவனை திருவருள் தாம்மா, நிச்சயமா. சிறப்பு சிறப்பு முத்திரிஷியம்மா, சிறப்பு சிறப்பு. சிவாய நம. கலைவாணி அம்மா பேசுங்கம்மா. கலைவாணி அம்மா பாருங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. எனக்கு சித்தாந்தம் ஒண்ணும் தெரியாது, ஆனாலும் உங்களுடைய ஆசீர்வாதமும், பிரேமம்மா ஆசீர்வாதமும், அனைத்து அடி ஆசீர்வாதமும் என்னை புரிஞ்சுக்க அந்த திறமையை கடவுள் கொடுக்கணும் ஐயா. அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. நான் இன்னும் புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுறேன் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, சிறப்பா இருக்குங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அம்மா திருவடி வணக்கம், அனைத்து அடிகள் திருவடி வணக்கம். நன்றி நன்றிங்கம்மா. கலாவதி அம்மா பாருங்கள் பாருங்கள், ரொம்ப நாளாச்சு கலாவதி அம்மா வந்து, நீங்க பேசுங்க. அதனால சனிக்கிழமை நைட்டு தான் எல்லாம் கிளம்புனாங்க, அதனால எனக்கு இன்னைக்கு வர முடிஞ்சது. நன்றிங்கம்மா. அந்த குரூப்ல போட்டிருக்காங்க ஐயா, அந்த நூல்களும் வருடமும் யார் யார் எழுதுனது அப்படின்றது. ஏதாவது தப்பா இருந்தா நீங்க பாருங்க ஒரு தடவை. நான் எழுதுனது போட்டிருக்கேன். சரி, இதுவரையிலையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாத்தையும் கேட்க தான் வந்து மனசுல நிற்கும். நம்ம டச்சு விட்டு போனா மறந்துதான் போகும். அதனால சித்தாந்தம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதெல்லாம் கம்மி, ஒரு தூர அளவு தான் படிக்கிறது. நம்ம திரும்பி திரும்பி கேட்க தான் அது கேட்டுனே இருக்கதான் அது ஞாபகம் இருக்கும். எல்லாமே சிவாய நம. திருவடி வணக்கம். சாருமதி அம்மா நீங்க பேசுங்கம்மா. அம்மா திருவடி வணக்கம்மா. ஐயா திருவடி வணக்கம். இறைவனை அடைய 2 வழிகள் சொன்னீங்க ஐயா, அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக. அறிவுபூர்வமாக அடைவதுதான் அந்த 14 நூல்கள், நம்ம சாத்திரங்கள். அது வந்து உபதேசம் செய்வார்கள், அதுல வந்து உபதேசம் செய்வார்கள் அந்த சாஸ்திரத்துல. உணர்வுபூர்வமா செய்யறது வந்து பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க, அது அந்த தோத்திரங்கள். அதாவது 12 திருமுறைகள். எப்படி போனாலும் நம்ம கடைசியா ரெண்டு வழியா போனாலும் நம்ம ஏதோ ஒன்றுலையாவது நம்ம பற்றி கொண்டு அதுல வந்து கடைசியா இறைவனடிய சேரணுங்கிறத வந்து நம்ம மனசுல எப்பவும் உறுதியா வச்சுக்கணும்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து மனவாசகர் கடந்தாரு வந்து திருவதிகையில அவரோட சிலை இருக்கிறதா சொன்னீங்க ஐயா. அந்த கோயிலுக்கு போனா அதை பார்க்கலாம்னு சொன்னீங்க. உண்மை தத்துவம்னா என்னன்னா நிலையானது, என்றும் உண்மையா இருப்பது, அதை வந்து தத்துவம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் நம்ம மனவாசகர் சொல்லியிருக்காரு, அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்னு சொன்னீங்க.
அப்புறம் வந்து அது 3 பொருள்கள் சொல்லியிருக்காங்க அதுல அப்படின்னு சொல்லி, மேற்பொருள், கீழ்ப்பொருள், இடைப்பொருள். மேற்பொருள் எப்பவுமே அது மேலானவர் நம்ம சிவபெருமான் தான். இடைப்பொருள் நம்ம தான். அது வந்து வியாபகம், நம்ம தான் எப்பவும் வியாபியம். நம்ம வந்து அந்த இறைவனுக்குள்ளதான் நம்ம அடங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. கீழ்ப்பொருள் வந்து இறைவனே இல்லைன்னு சொல்லி சொல்றது ரொம்ப கீழா இருக்கிறது வந்து அந்த கீழ்ப்பொருள் சொல்லி சொன்னீங்க ஐயா. அந்த கீழ்ப்பொருள்லதான் ஆணவம், கண்மம், மாயை எல்லாமே அது அதுலதான் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து எப்போ சிவபெருமான் இருந்தாரோ அப்பதான் உயிர்களும் இருந்திருக்கு. எப்போ உயிர் இருந்தாரோ அப்போ சிவபெருமானும் இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால அதுல எல்லாம் நம்ம எந்த குழப்பமும் அடைஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்ப நம்ம உயிர்கள் வந்ததோ அப்பவே நம்மளை காக்கிறதுக்காக சிவபெருமான் வந்துட்டாருன்னு சொன்னீங்க ஐயா. நமக்கு உடல் தந்து 5 கருவிகளை தந்து எல்லாத்தையும் தந்து மாயையும் தந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஆணவமலம் எல்லாத்தையும் கொடுத்து, ஆனா அத்தனையில இருந்தும் நம்மள வந்து அவருதான் திரும்ப வந்து நமக்கு அறிவு கொடுத்து நம்மள வந்து நீக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து 50% நம்ம நல்லது செஞ்சாலும் 50% கெட்டது செஞ்சாலும் வினைக்கு வினை சரியாகுமானா அது சரியாகாது. அந்த 50 வினை நம்ம கெட்டது செஞ்சாலும் அதோட வினை பயனை அதோட பயனை நம்ம வந்து அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தான் சித்தாந்தத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அது அப்புறம் வந்து கடவுள் வந்து எப்பவுமே வந்து முற்றறிவு, பேரறிவு, அவருதான். அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆணவமலம் எது இருந்தாலும் அது எல்லாமே சுத்த ஆணவமலம் தான். எல்லாமே எந்த நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் அவர் வந்து எப்பவுமே அவர் வந்து அறிவாதான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்னன்னா நமக்கு சுட்டி காட்டினா மட்டும்தான் தெரியும், அறிவித்தால் தான் தெரியும். நமக்கு இருக்கிறது சிற்றறிவு தான். நம்ம யாராவது சொன்னா மட்டும்தான் அதை தெரிந்து கொண்டு ஒரு குரு கிட்ட போய் தான் நம்ம வந்து எப்பவுமே கத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த தெளிவு அடைஞ்சுதான் நம்ம போய் நம்ம எல்லாமே செய்ய முடியும்னு சொன்னீங்க. மும்மல கட்டு அது என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை அதுதான் நம்மள புடிச்சிட்டு இருக்கு. அந்த மும்மல கட்டுல இருந்து நம்ம வெளிய வந்து நமக்கு அந்த மாயையில இருந்து நமக்கு கொடுத்த அந்த அறிவெல்லாம் வச்சுட்டு அந்த அறிவை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்திட்டு நம்ம எப்படி நம்ம அந்த மும்மல கட்டுல இருந்து எப்படி வெளிவர போறோங்கிறதாங்க ஐயா நீங்க இன்றைய வகுப்புல ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு. மற்றடியா யாருக்கு பேச வாய்ப்பு வேணும்னா சொல்லுங்க, வாய்ப்பு கொடுக்கப்படும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நான் ஐயாலாம் வந்துட்டாங்க பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணலாம். ராகம் ஐயா வந்திருந்தாங்க, அதனால அவங்களா பேசட்டுன்னு கம்முன்னு போயிட்டாருமா. அவங்க எப்போ போயிட்டாரு, அவருக்கு வகுப்பு ஆபீஸ் இருக்கு கலந்துக்கணும் போயிட்டாரு. முடிஞ்சது ஐயா பேச முடிச்சாரு. ஒரு அடியார் பேச மட்டும் கேட்டுட்டு போயிட்டாரு. நீங்க பேசுங்க. சிவாய நம்ம. திருவடி வணக்கம் ஐயா. இது சைவ சித்தாந்தன்றது நீங்க சொல்ற மாதிரி அப்பப்ப கேட்டுக்கினே தான் இருக்கணும். கேட்டுனே இருந்தாதான் மனசு ஒரு தெளிவுக்கு வரும். கொஞ்ச நாள் ஒரு 10 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து போனேங்க ஐயா வகுப்புக்கு. அப்புறம் ஒரு 5 ஆண்டு காலம் விட்டுட்டேன், போறது இல்ல. அது திரும்பி கிளம்பி ஏறி போச்சு. இப்ப முதல்ல இருந்து தொலைக்கிறேன் இன்னும் வெள்ளைய ஆக மாட்டேங்குது. தலைக்கு பிடிச்சாலும் வெள்ளைய ஆக மாட்டேங்குது. நீங்க சொன்ன கருத்து அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுலதான் இப்ப வந்து விடாத போகணும். எந்த இது இருந்தாலும் உணர்றமையில வகுப்புல உக்காந்துடணும் அப்படின்னு முயற்சி எடுத்து பண்ருட்டுல நடக்குதுங்க ஐயா. அதுல போய் கலந்துக்கிறேன் இப்ப நானு. அதனால வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது. அதாவது வந்து தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாத காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதாவது நெருப்பு இருக்குதுன்னா தெரியாது, பகை வரத்தை வச்சுதான் நம்ம நெருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்பு வச்சுதான் இறைவனை நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னீங்க. கருத்தெல்லாம் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்பேற்பட்ட ஒரு பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா எடுத்துக்காட்டு சொல்லி நல்லா இதுவா விளக்கமா சொன்னீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நாவுக்கரசர் பதிகம், மாணிக்கவாசகர் பதிகம் எல்லாம் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. மெய்கண்டார் காலத்துக்கு முந்தைய திருவாசகம் இருந்துங்களா ஐயா? ஆமா ஆமா ஆமா. மெய்கண்டார் தான் பின்னாடி வந்தவர் தாமா. இவர் 13ஆம் நூற்றாண்டு தான். அப்படிங்களா ஐயா? அதான் நீங்க சொன்னது எனக்கு சந்தேகம். சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க. அதான் திருவாசகத்துல மனவாசம். சொல்லு. மெய்கண்டார் காலம் வந்து பின்னாடிதான். முதல்ல வந்து தோத்திர நூல் தான் தோணுச்சு, அப்புறம் தான் சித்தாந்த நூல்கள் தோணுச்சு. சரிங்க, சரி, நன்றிங்க ஐயா. அதான் நீங்க மாணிக்க வாசகர் சொன்னாரு, அதுல இருந்து பேர் வச்சாங்கன்னு சொன்னோம். யோசனை பண்ணினே இருந்தேன் நான், யாரு காலம் முந்தி அப்படின்னுட்டு இருந்தேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க வகுப்பு ஆரம்பமே ரொம்ப தூள் கிளப்பிட்டீங்க.
இன்னும் போப்ப நீ எப்படி ஆரம்பிப்பீங்கன்னு தெரியல. சிவாய நம்ம நாங்கெல்லாம் இது எதோ புண்ணியம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கிறோம் ஐயா. உங்க இதில் கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருந்து உங்க திருவடியை வணங்கிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பெருமான் திருவிழா இது தொடர்ந்து நடக்கணும். நாங்களும் தொடர்ந்து இதை கேட்டு பயன்பெறணும்னு பெருமான் கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறோங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. நன்றிம்மா. விமலா தேவி பேசுங்கம்மா. விமலா தேவி உங்க கருத்து சொல்லுங்க. ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா மனவாசகம் கடந்தார் அப்படின்றது வந்து தீட்சா நாமம்னு சொன்னீங்க. அது அது அந்த தீட்சா நாமம் கொடுத்தவர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் அவருடைய குருதான். வந்து தோத்திரத்தில் சாத்திர நூல் அப்படின்னு சொன்னீங்க. திருமந்திரம். ஆணவத்தை குறைப்பது வந்து சித்தாந்த நூல்னு சொன்னீங்க. சித்தாந்த நூல்கள் தோத்திரம் மூலமாகவும் சித்தாந்த நூல்கள் மூலமாகவும் ஆணவத்தை குறைக்கலாம். இறைவனுடைய திருவருளால இறைவனையே நினைந்து கொண்டிருந்தால் ஆணவ மலம் குறையும். நம்ம செயல்கள் வந்து நல்லா இருக்கும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆணவ மலம் குறையும். பொன்முடி அம்மா கை தூக்குனீங்க, பேசுங்க. பொன்முடி அம்மா. அதாவது இங்க இருக்கிற அடியார்கள்லாம் வந்திருக்கிறீங்க, ஆனா இத ஒரு முறை கேட்டா அப்படியே மறந்து போயிடும். இந்த அடுத்த தொடர்பு படிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஐயா யூடியூப்ல பதிவு ஏற்றிடுவாரு. மறுபடியும் நீங்க ஒரு சிந்திச்சாதான் இந்த அடுக்கிற பேசிக்கு தான் அடிப்படை ஆரம்பம். அது என்ன சொல்லியிருக்காங்க, 14 சூத்திரம் எப்படி யார் யார் வந்தது, எந்த ஆண்டு, எல்லாம் சிறப்பா சொல்லியிருக்காரு ஐயா. பதி பசி பாசனை என்ன, இது எப்படி உண்மை விளக்க உண்மையா அப்படியே சொல்லணும், ஒண்ணு கூட மாத்தாம அங்க இருக்கிறத அப்படியே சொல்லணும் தான் அந்த பதிவு. அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, மறுபடியும் கேட்கணும், கேட்டாதான் இந்த பதிவு உங்களுக்கு புரியும். ஆனா இப்ப ஐயா உங்களுக்கு எளிமையாதான் சொல்லியிருக்கிறார், ரொம்ப கஷ்டமாலாம் எடுக்க ஆரம்பிக்கல, பாடலாம் ரொம்ப எளிமையா அழகா விளக்கமா கொடுத்திருக்கிறாரு. நீங்க இதெல்லாம் திருப்பி வாங்க, வந்தாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க போக முடியும். ஏன்னா நம்மளாம் இப்ப போய் சித்தாந்தம் கத்துக்கணும், ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம கத்துக்கணும். அப்பெல்லாம் பணம் கட்டி கத்துக்கணும். ஆனா இவங்களாம் நமக்கு வந்து இறைவன் கொடுத்த வரம் தான். நம்ம கொஞ்சம் புண்ணியம் பண்ணினால ஒரு வீட்டுக்குள்ள நிழல உக்காந்துங்கன்னா அருமையா ஏசி போட்டுட்டோம், ஃபேனை போட்டு சுகமா உக்காந்து நம்ம எல்லாம் கேட்க இறைவன் வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால அடியாருக்கெல்லாம் பயன் பெறணும் தான் சொல்றேன். ஆனா இது வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம். நம்ம போனா கூட நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வகுப்புல 10 to 12 எல்லாருமே வந்து அமர்ந்து இந்த ஒவ்வொரு டெய்லி இந்த 5 நாள் வகுப்பு சிறப்பா போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வந்து கேளுங்க, சந்தேகத்தால் தனியா குறிச்சு வச்சுக்குங்க. கடைசி முடிவுல என்னென்ன சந்தேகம் எல்லாத்தையும் கேளுங்க. இது மட்டும் இல்லை, இந்த மட்டும் இல்லாத கேட்டுட்டு நான் நிறைய சந்தேகம் எழுதி வைங்க. அடுத்த வகுப்புல நம்ம தொடரா கேட்க போறோம். தொடரா இந்த கேட்கலாம், ஐயா எனக்கு புரியலங்கய்யா, இன்னொரு தடவை எனக்கு சொல்லுங்க, ஏன்னா ஐயா விளக்கமா சொல்லுவாரு. ஏன்னா ஒரு தடவை கத்துக்கிட்டு அப்படின்னு ஐயா என்னமோ சொல்லிக்கிறாரு, இப்படி காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஆழ்ந்து படிச்சு பாருங்க. புக்கெல்லாம் கொடுக்குறேன், நம்ம ஒவ்வொரு பாடலாம் போட்டிருக்கோம். இன்னும் பாடலுக்குள்ள போகணும்னா கூட ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தெளிவா போட்டிருங்க. கேளுங்க. புரியலன்னா ஐயாவை கேளுங்க, அடுத்த வகுப்புல கேளுங்க. அது அடுத்த வகுப்புல முன்னாடி அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கேட்டு அப்புறம் வகுப்பு ஆரம்பிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதனால நிறைய கேள்வி எல்லாம் இருக்கும். ஏன்னா போது நம்ம அப்பதான் நீங்க சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கேள்வி வந்தாதான் விடை கிடைக்கும். ஆனா ஐயா நம்ம கேள்வி கேட்கணும் தான் சொல்றாரு, கேட்டாதான் விடை கிடைக்கும். அதனால அடியாரெல்லாம் கேட்டு பயன்பெறுமாறு சாமியிடம் கொட்டிக்கிற வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷமா பிரேமமா திருவடி வணக்கம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. எனக்கு ஆமா, நீங்க சொன்ன உரை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. ரொம்ப ஒரு விளக்கமா சொன்னீங்க. நம்ம எதனால பிறவி எடுத்தோம், அந்த பிறவிக்கு காரணம் என்ன, அந்த பிறவி நம்ம உலகத்துல இருக்குது என்னென்ன நன்மை தீமை செய்யறோம், அது எது செய்யணும் செய்யக்கூடாது, அது போக இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கமும் நீங்க அப்படியே அடி எடுத்து ஒவ்வொன்றா வச்சுங்க. எனக்கு சொல்ல தெரியல, ஆனா சொல்லது எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிடுச்சு. நான் எழுதலை, நோட் எடுத்து எழுதலை. அடுத்த தடவை சொல்லும் போது நான் கண்டிப்பா எழுதிக்கிறேன். எனக்கு மனசுல இருக்க, எனக்கு இப்போ சொல்ல தெரியல, கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனா அம்மா சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் முத்தா வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆன்மீகத்துல. அது ரொம்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஈசன் குடும்பத்திலும் சரி, வேலுண்டு குடும்பத்திலும் சரி, ஒவ்வொருத்தரும் அழகா நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க, தெளிவா சொல்றீங்க. இந்த உண்மை விளக்கம் வந்து உண்மையே இப்போ புதுசா உண்மை விளக்கம் பதிப்புரை அதுன்னு சொன்ன மாதிரி நீங்க இப்ப முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ரொம்ப எங்களுக்கு புரிஞ்சிருக்குயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்த்து பாட முடிச்சுட்டு நம்ம அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வான்மிகில் வளாது பெய்க மணி வளம் மன்னன்
போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க. வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனந்து வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மற்றடியார் யார பேசணும் விருப்பம் இருந்தா உஷாமா பேச கை தூக்கிங்க, பேசுங்கம்மா. ஐயா திருவடி